ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். परमेश्वर यीशु मसीह के नाम से आप सभी को मैं स्वागत करता हूँ. கனத்திற்குரிய பாஸ்ரியாவுக்காக குடும்பத்தாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். आदर भरा पासवान और उनके परिवार के लिए मैं स्तुति करता हूँ. மீண்டும் உங்களை ஒரு விசை சந்திக்கும் பாக்கியம் எனக்கு கர்த்தர் தந்தபடியால் நன்றி சொல்லுகிறேன். और एक बार आपसे मिलने के लिए परमेश्वर मुझे भाग्य दिया है, इसलिए परमेश्वर को स्तुति करता हूँ. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். इनके बच्चे दीनता से वो भूखे रहेंगे. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. पर जो परमेश्वर को खोजते हैं उनको कोई भलाई की कमी नहीं होगी. இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இறுதி வரைக்கும் நடத்த போதுமானவர். अब तक हमें चलाने वाला परमेश्वर और चलाने के लिए सामर्थ्यवान है. கர்த்தரை சார்ந்திருக்கிற ஜனம் ஒரு நாளும் தோற்று போகாது. जो परमेश्वर के साथ रहने वाला प्रजा कभी भी हारेगा नहीं. உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்பி வரலாம். दुनिया में हमारे विरोध बहुत सारे समस्या आ सकता है. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது परमेश्वर हमारे संग रहते समय எந்த வல்லமையும் நம்மை மேற்கொள்ள कोई सामर्थ हमें प्रबल नहीं कर पाएगा. நமக்காக எதை குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். जो हमारे लिए रखा है वो हमारे लिए पूरा करेगा. இந்த உலகத்தில் மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை பின்பற்றுகிறார்கள். इस दुनिया में मनुष्य बहुत सारे कार्य को पालन करते हैं. அவர்கள் வாழ்வில் மிஞ்சுவதெல்லாம் ஏமாற்றமும் தோல்வியும் தான். उनके जीवन में मिलने वाले सब धोखे खाना है. ஆனால் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற நமக்கோ पर जीवित परमेश्वर को हम पालन करते हैं. ஜெயமும் மகிழ்ச்சியும் நித்திய பரலோக பாக்கியமும் हमें मगन होना, आनंद होना और निरंतर स्वर्गीय जीवन मिलेगा. கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்கு நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். परमेश्वर हमारे साथ बात करने के लिए न्यायों की किताब में जाएंगे. அதனுடைய 11வது அதிகாரம் 11वां अध्याय. நான் 2 வசனங்களை வாசிக்கிறேன். 2 वचन में पढ़ता हूँ. 32 33 வசனங்களை வாசிக்கிறேன். 32 33 को हम पढ़ेंगे. யெப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சத் தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போனார்கள். எதிரிகள் உங்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டு போகிறார்கள். विरोधियों आपके सामने दीनता से रहने वाले हैं. இந்த ஊழியத்திற்கு விரோதமான சத்துருக்கள் முறிய அடிக்கப்பட போகிறார்கள். सेवकाई के विरुद्ध आने वाले शत्रु मारे जाने वाले हैं. இந்த தரிசனத்திற்கு எதிரான சபைக்கு எதிரான சத்துருவின் எல்லா யோசனைகளையும் கர்த்தர் முறிக்க போகிறார். इस कलीसिया के विरुद्ध आने वाले सभी योजनाओं को परमेश्वर तोड़ने वाला है. அந்த முதல் 32ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 32 अध्याय में लिखा है, கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். परमेश्वर उसे उनके हाथों में सौंप दिया. எதிரிகளை ஆண்டவர் யெப்தாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். शत्रुओं को यिप्ता के हाथों में परमेश्वर सौंप दिया. உங்க கையில சில காரியங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க போறார். आपके हाथों में कुछ कार्यों को परमेश्वर सौंपने वाला है. உங்க கையில ஆண்டவர் சில விஷயங்களை ஒப்பு கொடுக்க போறார். आपके हाथों में कुछ कार्यों को परमेश्वर सौंपने वाला है. இந்த முதல் நாள் கூட்டத்துல அதை சொல்றாரு. ये पहले दिन के सभा में परमेश्वर बोलने के लिए चाहता है. பாவம் கேட்க மனசு இல்லாம இருந்தா அவர் திரும்ப எடுத்துட்டு போயிடுவாரு. अगर आप सुनने के लिए मन नहीं करेंगे तो वो फिर ले लेगा. விருப்பம் உள்ளவங்க கையில ஒப்பு கொடுப்பாரு. जो चाहते हैं उनके हाथों में सौंपेगा. மகிழ்ச்சி கூட்டங்களா மகிழ்ச்சி பெருவிழாவா ஏதோ போட்டிருந்துச்சு டைட்டில்.
मगन त्योहार ऐसा लिखा गया है। அப்போ ஆண்டவர் பாஸ்டர்ட்ட சொல்லியிருக்கிறாரு, பாவம் என் பிள்ளைங்க எல்லாம் மகிழ்ச்சி இல்லாம இருக்காங்க, तो परमेश्वर ने पासवान से कहा है कि हमारे बच्चे खुशी से नहीं है, இந்த கூட்டத்தில் அவங்களுக்கு மகிழ்ச்சி வரணும், அதனால நீ அந்த டைட்டில போடுன்னு சொல்லியிருப்பாரு போல. इस सभा में वो आनंदित रहना चाहिए करके वो टाइटल को डालने के लिए बोले। உண்மைதான் போல, உங்களை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ये सच्चाई है, आपको देखते समय ऐसे ही लगता है। சந்தோஷமே இல்லாம உட்கார்ந்துருக்கீங்களே, आप खुशी से नहीं है। உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? क्या आप एक जानते हैं, சந்தோஷத்துக்கு நிகரான ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. खुशी के समान कोई आशीर्वाद नहीं है। ரட்சிப்பின் சந்தோஷம், खुशी के उदार की खुशी, ரட்சண்யத்தின் சந்தோஷம். उदार पाने का खुशी। அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றார், எனக்கு ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தாரும். इसलिए दाऊद प्रार्थना करते समय कहता है कि उदार करने का उस खुशी मुझे चाहिए। நான் எதை வேண்டுமானாலும் இழந்துருவேன், मैं कुछ भी खो दे सकता हूँ, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்க மாட்டேன் ஆண்டவரே. पर उदार के उस खुशी को खो नहीं दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணுங்கிறது ஆண்டுடைய விருப்பம். परमेश्वर के बच्चे हमेशा खुशी से रहना परमेश्वर का इच्छा है। அவர் சொல்றார், அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். इसलिए वो कहता है कि मेरे प्रार्थनालय में उन्हें लाकर उन्हें मगन करूंगा। உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், अपने सम्मुख में आनंदित होकर உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. आपके दाहिने हाथ के ओर मगन होगा। ஆண்டவருடைய பிரசன்னனாலே மகிழ்ச்சி, परमेश्वर के सम्मुख मतलब சந்தோஷம். खुशी से रहना। அவருக்கு உருன்னு உட்கார்ந்திருந்தா பிடிக்காது, தோத்துறா. उन्हें क्रोधित होकर बैठना अच्छा नहीं लगता। அவருக்கு ஒரு சைஸா உட்கார்ந்திருந்தா பிடிக்காது. उनके लिए एक तरह से बैठा रहना अच्छा नहीं लगता। மகிழ்ச்சியோடு இருக்கணும், அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். मगन होते हुए बैठना वो ही परमेश्वर जानता है। நான் என்ன செத்தா போயிட்டேன், क्या अभी मर गया हूँ, உனக்காக ஒரு தரம் செத்தேன், आपके लिए मैं एक बार मर गया, ஆனா மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டேன். पर तीसरा दिन आपके लिए जी उठा हूँ। ஒரு தரம் உயிர்த்த நான் இனி ஒருபோதும் மரிப்பதில்லை. एक बार जी उठा, मैं अभी फिर मरने वाला हूँ। எனக்கு பரலோகத்தில் இருக்கிறது கூட பிடிக்கிறது இல்ல, मुझे स्वर्ग में रहना अच्छा नहीं लगता, உன் கூட இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. आपके साथ रहना ही मुझे अच्छा लगता है। தூதர்கள் ஓயாம துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, स्वर्गदूत हमेशा स्तुति करते ஆனா रहेंगे, நான் அங்க கூட இருக்க விரும்புறது இல்ல. पर मैं वहाँ रहना नहीं चाहता। நீ துதிக்க தொடங்கிட்டா உன் நடுவுல இறங்கி வந்துருவேன். आप स्तुति करने के लिए शुरुआत करते समय आपके बीच में उतर உன் கூட आऊंगा, எப்பொழுதுமே தங்கி இருக்க விரும்புறேன். आपके साथ ही हमेशा रहना चाहता है। அதனாலதான் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவிய தேவன் நமக்கு தந்தார். इसलिए परमेश्वर हमारे साथ निरंतर रहने के लिए एक पवित्र आत्मा हमारे साथ दिया है। நமக்கு அவர் கூட இருக்க விருப்பம் இருக்கோ இல்லையோ, हमें उनके साथ रहना मन करेगा कि அவருக்கு नहीं, எப்பவுமே நம்ம கூட இருக்க விருப்பம். पर वो हमारे साथ रहना चाहता है। அது என்னமோ தெரியல, நம்ம ஒரு சைஸ் தான், ஆனாலும் நம்ம கூட இருக்க அவருக்கு விருப்பம். वो क्या है वो हम नहीं जानते, पर वो हमारे साथ रहना अच्छा சில लगता है। சமயம் நல்லா உட்கார்ந்து 4 நிமிஷம் யோசித்தோம்னா, उस समय में हम अच्छे से बैठकर थोड़े सोचेंगे, இந்த உலகத்திலே நம்பர் 1 மோசம் நாம தான் கண்டுபிடிச்சிடலாம். इस दुनिया में बहुत बुरे व्यक्ति हम ही है, ऐसा हम जान लेंगे। அநேக டயத்துல நம்மள நமக்கே பிடிக்கிறது இல்ல, बहुत समय में हम हमें पसंद नहीं आते, ஆனா அவருக்கு மட்டும் நம்மள அதிகமாவே பிடிச்சிருக்கு. पर वो हमें बहुत अच्छा लगता है। அதனால உன் கையில சில காரியங்களை ஒப்பு கொடுக்க போறேன். इसलिए कुछ कार्य को आपके हाथों में सौंपने वाला கையில் हूँ, ஒப்பு கொடுப்பா. हाथों में सौंपेगा। இந்த ஊழியத்தின் கையில் ஒப்பு கொடுக்க போறார். सेवकाई के हाथों में இந்த सौंपने वाला है। சபைக்கு சில காரியங்களை ஒப்பு கொடுக்க போறார். इस कलीसिया में कुछ कार्य को இந்த सौंपने वाला மாலை है। நேரத்துல வந்திருக்கிற உங்களுக்கு சில காரியங்களை ஒப்பு கொடுக்க போறார். शाम के समय में आए, आपके हाथों में कुछ कार्य உங்கள் को सौंपने वाला है, கைவசமாக போகிறது. आपके हाथों के वश में रहने वाला है। எப்தாவின் காரியத்திற்கு வருவோம். इब्ता के कार्य में आएंगे। எப்தா பத்தி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். इब्ता को आप पढ़े रहेंगे, நீங்க பைபிள் வாசிக்கிறீங்கன்னு நம்புறேன். आप बाइबल पढ़ते हैं, ऐसा मैं विश्वास करता எல்லாம் हूँ। ஒரு நம்பிக்கையில தான் நாங்க பிரசங்கம் பண்றோம். अब भरोसा से हम प्रचार करते हैं। படிச்சா நல்லது, पढ़े रहेंगे तो अच्छा है, படிச்சா ஆசீர்வாதம். पढ़े रहेंगे तो आशीर्वाद है। ஆமா, எப்தா அப்பா பேரு கீலேயாத். इब्ता के पिता का नाम गिलाद है। எப்தாவின் அம்மா ஒரு பரஸ்திரின்னு பைபிள் சொல்லுது. इब्ता के माँ एक वेश्या है, ऐसा शास्त्र कहता है। ஆனா அந்த கீலேயாத்துக்கு வேறு மனைவி இருந்தாள். पर वो गिलाद के लिए और एक पत्नी थी, அந்த மனைவிக்கு பிறந்த பிள்ளைகளும் இருந்தார்கள். उस पत्नी के बच्चे भी थे।
ஆனா எப்தாவுடைய அம்மா ஒரு பரஸ்திரி. पर यिप्ता के माँ एक वेश्या है, அதனால அவனுடைய சகோதரர்கள் எப்தாவை பகைத்தார்கள். इसलिए उसके भाई यिप्ता को नफरत करने நீ लगे। எங்க அப்பாவுக்கு பிள்ளைதான், तू मेरे पिता का बेटा है, ஆனா எங்க அம்மாவுக்கு பிள்ளை இல்ல. पर मेरे माता के बेटे नहीं। உங்க அம்மா வேற, அவள் ஒரு பரஸ்திரி ஆகையால் உன்னை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. तेरे माँ अलग है, इसलिए तुझे मैं स्वीकार नहीं करूंगा। எங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்துல உனக்கு பங்கு கிடையாது मेरे पिता के बाग में तुझे बाग नहीं मिलेगा, என்று சொல்லி அவனை துரத்தி விடுகிறார்கள். ऐसे बोलकर उसे भगा देते हैं। தகப்பனை விட்டு, குடும்பத்தை விட்டு, சுதந்திரத்தை விட்டு தூரம் போய் விடுகிறார் எப்தா. पिता को छोड़कर, परिवार को छोड़कर दूर चले जाता மனசுக்கு है। ரொம்ப வருத்தம் தான். मन में बहुत दुखित होता है। ஆனா 11ஆம் வசனம் சொல்லுது, पर 11वें वचन में எப்தா தன் காரியங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவானா. यिप्ता अपने सभी कार्यों को परमेश्वर के पास कहता है। மிஸ்பாவிலே கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லுவான். मिस्पा में सभी कार्य परमेश्वर के सम्मुख में कह देता है। எப்தாவை கண்டுகொள்ள அன்றைக்கு ஆள் இல்லை. यिप्ता को देखने के लिए कोई लोग नहीं थे। எப்தா மனிதர்களையும் நாடி போகவில்லை. यिप्ता कोई मनुष्यों को ढूंढ करने गया। தன் பிரச்சனைக்கு யார் உதவுவார் என்று அவன் முயற்சிக்கவில்லை. अपने समस्या के लिए कौन समाधान देगा ऐसा नहीं गया। ஒருவேளை உறவு ஜனங்கள் ஏராளம் இருந்திருக்கலாம், யாரையும் அவன் நாடி போகவில்லை. रिश्तेदार बहुत सारे रहे होंगे, पर उनको देखकर नहीं गया। என்னை புரிந்து கொண்டவர் ஒருவர் மட்டும்தான். मुझे समझने वाला सिर्फ एक ही है। என்னை புறக்கணிக்காதவர் ஒருவர் மட்டும்தான். मुझे नफरत नहीं करने वाला सिर्फ एक ही எனக்கு है। புகலிடம் ஒருவர் மட்டும்தான். मेरा शरण स्थान सिर्फ एक ही அவர் है। என்னை பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி वो मुझे देख लेगा ऐसा बोलकर அவர் சமூகத்தில் போய் தன் காரியங்களை சொல்லுவான். उसके सम्मुख में जाकर सभी कार्य बोल देता அவர் है। ஜெபத்தை கேட்கிறவர் தானே. वो प्रार्थना सुनने वाला है। தன்னை நம்பி வந்த எந்த மனிதனுக்கும் அற்புதம் செய்கிறவர் தானே. जो उसे भरोसा कर आता है उसके लिए सभी अद्भुत करता है। எப்தாவுக்காக ஒரு காரியம் செய்கிறார். यिप्ता के लिए कार्य करता है। என்னை கவர்ந்த ஒரு சம்பவம், मुझे आकर्षित करने वाला एक ஒரு संभव है। தனி மனிதனுக்காக இங்கே ஆண்டவர் தேசத்துக்கு பிரச்சனையை கொண்டு வர்றாரு. यहाँ सिर्फ एक व्यक्ति के लिए परमेश्वर देश के लिए समस्या लेकर आता है। டோட்டல் இஸ்ரவேல் மக்களுக்கும் விரோதமாக ஒரு கூட்டத்தை அனுப்புறாரு. पूरा इजरायली लोगों के विरोध में एक झुंड को भेजता है। அம்மோன் புத்திரர் என்கிற கூட்டம் அவர்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். अमोनियों के एक झुंड उनके विरोध आते हैं। இஸ்ரவேல் மக்கள் எதிரிகளை கண்டு மிகவும் பயந்து போகிறார்கள். इजरायली लोग उनके विरोधियों को देखकर वो डर जाते हैं, ஏன்னா எதிரிகளை ஃபேஸ் பண்றதுக்கு இஸ்ரவேல்ல ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லை. क्योंकि विरोधियों को सामना करना इजरायली लोग के अंदर हिम्मत नहीं ஒருத்தனுக்கும் था, பலன் கிடையாது. किसी को बल नहीं था। எப்தாவை பற்றி பைபிள் முதல் வசனத்திலேயே சொல்லுகிறது, यिप्ता के बारे में शास्त्र में पहले वचन அவன் में लिखा है பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். वो बहुत पराक्रमी था। ஆனா அவன் பலம் உள்ளவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. वो बहुत पराक्रमी है ऐसा बहुत लोग नहीं जानते हैं। அவனை புறக்கணிக்கிறார்கள். उसे नफरत करते हैं, புரிந்து கொள்ளவில்லை, उसे नहीं समझते हैं, புறக்கணிக்கிறார்கள். उससे दूर कर देते हैं। இப்ப என்ன நடக்குதுன்னா, अभी क्या होता है, எதிரிகள் வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. शत्रु आते समय क्या करना है वो नहीं पता। ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றான். सभी लोग कुछ कुछ कहते हैं। அதுல ஒருத்தன் இப்படி சொல்லிருப்பான், अभी एक व्यक्ति कहा होगा, புத்தி இல்லாதவர்களே, आप निर्बुद्धि है, புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்து விட்டீர்களே. आप ना समझते हुए उसे दूर कर दिए ஐயோ, हैं। ஒருத்தன் இருந்தானே நமக்கு பராக்கிரமசாலி, वो हमारे पास था एक पराक्रमी, அவனை புறக்கணிச்சிட்டோமே. उसे हमने दूर कर दिया இப்ப है। ஒரு வழிதான் இருக்கு, अभी सिर्फ एक रास्ता है, ஓடி போய் அவன் கால்ல விழுகிறதா. दौड़कर जाकर उनके पैर में गिर அவன் जाना। வந்தா தான் நமக்கு விடுதலை, अगर वो आएगा तो हमें அவன் जीत வந்தா मिलेगा। தான் நமக்கு वो ஆசீர்வாதம். आते समय हमें आशीर्वाद मिलेगा। யார் புறக்கணித்தார்களோ, कोई भी जो नफरत करता है, யார் புரிந்து கொள்ளவில்லையோ, कोई भी जो नहीं समझता है, அவர்களே எப்தாவை தேடி வந்தார்கள். वो लोग यिप्ता को ढूंढ कर आए। கர்த்தர் எப்தாவுக்காக ஒரு அற்புதத்தை செய்தார். परमेश्वर यिप्ता के लिए एक चमत्कार किया। வேண்டாம் என்று புறக்கணித்தவர்களுக்கு नहीं चाहिए ऐसा दूर करने वाले लोग के எப்தாவை लिए புகலிடமாக்கினார். यिप्ता को शरण स्थान बनाया। நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டுமா? क्या मैं एक बहुशः இந்த பட்டணத்திற்கு இந்த ஊழியத்தை புகலிடமாக்குவார். इस शहर को इस सेवकाई के लिए परमेश्वर रखेगा। இந்த பட்டணம் இந்த ஊழியத்தை புரிந்து கொள்ள போகிறது. ये शहर ये सेवकाई को समझ लेगा। இந்த பட்டணம் இந்த ஊழியத்தை புகழ்ந்து பேச போகிறது. ये शहर इस सेवकाई के बारे में तारीफ करने वाला எப்தாவின் है। சகோதரர்கள், यिप्ता के भाइयों புறக்கணித்தவர்கள் जो दूर किए गए இப்போ हैं, புரிந்து கொண்டார்கள்.
अभी समझ लिए हैं, அவனை புகலிடமாக்கினார்கள், उसे शरण स्थान बना அவனை दिया, புகழ்ந்து பேசுகிறார்கள். उसे तारीफ करते हैं। Again I want to say a prophecy. फिर मैं एक भविष्यवाणी कहना உங்களை चाहता हूं, புறக்கணித்தவர்கள் जो எல்லாம் आपको दूर किए இது हैं, முதல் உங்களை புரிந்து கொள்ள போகிறார்கள். अब से आपको समझने உங்க वाले மேல हैं, இருக்கிற அபிஷேகத்தை புரிஞ்சுக்க போறாங்க. आपके ऊपर जो अभिषेक है उसे உங்க மேல जानने वाले இருக்கிற हैं, பராக்கிரமத்தை புரிஞ்சுக்க போறாங்க. आपके ऊपर जो पराक्रम है उसे உங்களுக்குள்ள जानने वाले இருக்கிற हैं, மகிமையை புரிஞ்சுக்க போறாங்க. आपके अंदर रहने वाले महिमा को जानने உங்களோட वाले हैं, கர்த்தர் இருக்கிறார்னு புரிஞ்சுக்க போறாங்க. आपके पास परमेश्वर है ऐसा जान உங்களுக்கு लेंगे, நிகரானவர்கள் இல்லை என்று புரிஞ்சுக்க போறாங்க. आपके समान कोई नहीं है ऐसा जानने உங்களை वाले हैं, புகலிடமாக்க போறாங்க. आपको शरण स्थान बनाने உங்களை वाले हैं, புகழ போறாங்க. आपको तारीफ करने கர்த்தர் वाले அப்படி हैं, உங்களை உயர்த்த போறார். ऐसा परमेश्वर हमको ऊंचा उठाएगा। Praise the Lord. ஐயா சொன்னது வேலை செய்த தோத்திரம். இப்ப கூடத்தான் வர்றாங்க. கர்த்தருக்கு மகிமை. परमेश्वर के लिए महिमा हो। அதுக்கப்புறம் அம்மோன் புத்திரரோட யுத்தம் நடக்கு. उसके बाद अम्मोनियों के साथ झगड़ा होता है, அந்த யுத்தத்துல தான் வேதம் சொல்லுது, उस युद्ध में शास्त्र कहता है, கர்த்தர் யெப்தாவின் கையில் எதிரிகளை ஒப்பு கொடுத்தார். परमेश्वर यिप्ता के हाथों में विरोधियों को सौंप दिया। இதுல ஒரு வேடிக்கையை பாருங்க. अभी इधर एक कार्य को देखिए, அவரே எழும்பி வர பண்ணுகிறார், वही उठकर आने के लिए करता है, அவரே ஒப்பு கொடுக்கிறார். वही सौंप देता है। யெப்தாவுக்காக அவர் போட்ட மாஸ்டர் பிளான் இது. यिप्ता के लिए उसने जो प्लान बनाया है, உங்களுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறேன்னு சொல்றார். आपके लिए एक योजना रखा है ऐसा वो कहता है। எனக்கு கண்ணை திறந்து நல்ல தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியும். मुझे आंखें खोलकर अच्छा भविष्यवाणी कहना आता है, கண்ணை மூடி தீர்க்க தரிசனம் சொல்றவன் இல்ல. मैं आंखें बंद करके भविष्यवाणी करने எனக்கு वाला नहीं हूं। வார்த்தைக்கு நிகரான தீர்க்க தரிசனம் எதுவும் இல்லை என்று தெரியும். शब्द के जैसा कोई भविष्यवाणी नहीं है सब இந்த जानता हूं। ஊழியத்திற்காக ஆண்டவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கிறார். इस सेवकाई के लिए परमेश्वर एक योजना रखा है, ஒர்க் அவுட் பண்ண தொடங்கிட்டார். क्रिया करने के लिए शुरुआत कर நீங்கள் दिया। இதுவரை பார்த்ததல்ல, अभी तक जो देखे वो नहीं, இதுவரை பார்த்ததல்ல, यिप्ता अभी तक जो देखा புதுசா है वैसा नहीं நிறைய है। பார்க்க போறீங்க. कुछ नया आप देखने वाले புதுசா हैं, நிறைய பார்க்க कुछ போறீங்க. नया आप देखने वाले புதுசா हैं, நிறைய பார்க்க போறீங்க. कुछ नया आप देखने அவர் वाले हैं। பிளான் ஒர்க் அவுட் ஆக போகுது. उनकी योजना क्रिया करने वाला அவருடைய है, திட்டம் நிறைவேற போகுது. उनका निर्णय पूरा होने वाला है। ஆமெனா. அவரே எதிரிகளை எழுப்பி விடுகிறார். वही शत्रुओं को उठाता है, அவரே இப்ப எதிரிகளை ஒப்பு கொடுக்கிறார். वही शत्रुओं को सौंप देता है। இதுவரை உங்களுக்கு விரோதமா எழும்பப்பட்டவைகள் எல்லாத்தையும், अब तक जो आपके विरुद्ध आया है, இதுவரை உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லாத்தையும் अब तक जो आपके विरुद्ध उठा है, உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். उसे आपके हाथों में सौंपने वाला அப்படின்னா है। அவைகளின் மேல ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். तो उसके ऊपर एक जीत परमेश्वर देता வெற்றியை है, கொடுக்கிறார். एक जीत देता है। இனி எதிரிகள் இல்லை, अभी शत्रु नहीं है, இனி சத்துருக்கள் இல்லை, अभी शत्रु नहीं है, இனி யுத்தம் இல்லை. अभी युद्ध नहीं இந்த है। இரவு ஒரு ஜெயம், इस रात के समय இந்த में एक जीत, இரவு ஒரு வெற்றி, इस रात के समय में एक जीत, இந்த இரவு ஒரு சுதந்திரம். इस रात के समय एक நீங்க आजादी, சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். आप स्वतंत्रता करने वाले हैं। ஆமெனா. இப்போ 3 விஷயம் சொல்ல போறேன். अभी 3 कार्य बोलने वाला हूँ। யெப்தா கையில தேவன் அப்படி என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தாரு, यिप्ता के हाथों में परमेश्वर क्या क्या सौंपा, உங்க கையில அப்படி ஆண்டவர் என்னெல்லாம் ஒப்பு கொடுக்க போறாரு. आपके हाथों में परमेश्वर क्या क्या सौंपने वाला है। 3 விஷயங்கள். 3 कार्य। நம்பர் 1, पहला, மறுக்கப்பட்ட சுதந்திரம். சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். உங்க கையில ஒப்பு கொடுக்க போறாரு. जो मनाई किया गया वो स्वतंत्रता परमेश्वर आपके हाथों में देने वाला है। மறுக்கப்பட்ட சுதந்திரம். मनाई किया गया एक स्वतंत्रता। இரண்டாவது, दूसरा, மற்றவர் பறிக்க நினைத்த சுதந்திரம். जो दूसरे लेने वाले हैं वो स्वतंत्रता, உங்ககிட்ட இருந்து மற்றவர்கள் பறிக்க நினைச்சது, जो आपसे छीनने के लिए चाहते हैं, இல்ல 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 பறிச்சிட்டு கூட போனது, वो आपसे छीन कर लेके गए होंगे, ஒன்ஸ் அகைன் உங்க கைகளில் திரும்ப வருகிறது. फिर से वो आपके हाथों में आ रहा கர்த்தர் है, அதை திரும்ப ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर उसे फिर से सौंप रहा है। நம்பர் 3, दूसरा, மனதில் சிந்தித்திராத சுதந்திரம். मन में जो सोचा नहीं रहेगा वो சில स्वतंत्रता। விஷயம்லாம் வேணும்னு ஜெபம் பண்ணிருப்பீங்க, कुछ कार्य हमें चाहिए सब प्रार्थना किए रहेंगे, சில விஷயம்லாம் இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு கூட யோசிச்சிருப்பீங்க. कुछ कार्य मिला रहेगा तो अच्छा रहेगा ऐसा आप बोले रहेंगे, ஒருவேளை இது கிடைக்குமான்னு கூட யோசிச்சிருந்திருப்பீங்க. क्या ये मिलेगा ऐसा आप सोचे रहेंगे। எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் சொல்றாரு, सभी को पार कर कर परमेश्वर இது कहता है, வரைக்கும் உன் சிந்தனையில கூட வந்துராதது, अब तक जो आपके सोच में नहीं நீ आया रहेगा,
ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து சிந்திச்சு கூட பார்த்திராதது आप जो उधार पाए हैं उसके बाद सोचे भी नहीं रहेंगे। அப்படிப்பட்ட சுதந்திரத்தை உன் கையில ஒப்பு கொடுக்க போறேன். वैसा स्वतंत्रता परमेश्वर आपके हाथों में सौंपने वाला है। ஒன் பை ஒன்னா கர்த்தர் நம்மோடு பேச விரும்புறாரு. एक एक से परमेश्वर हमारे साथ बात करना चाहता முதல்ல है। நான் சொன்னேன் மறுக்கப்பட்ட சுதந்திரம். पहले मैंने कहा कि मनाई किया गया स्वतंत्रता। ஏற்கனவே கிட்டத்தட்ட நான் சம்பவங்களை சொல்லிட்டேன். मैं घटना बोल दिया है। 11:2க்கு வந்தா, நியாயாதிபதிகள் 11:2க்கு வந்தா 11:2 में आते समय அவர்கள் எப்தாவை நோக்கி वो इप्ता को देखा, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை पिता के घर में तेरा बाग नहीं है என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். ऐसा बोलकर उसे भगा दिए। அப்போ அவனுக்குரிய சுதந்திரம், अभी जो उसका स्वतंत्रता है, அவனுக்குரிய ஆசீர்வாதம், उसका जो आशीर्वाद அவன் है, தகப்பனுடைய சுதந்திரம், उसके पिता के स्वतंत्रता है, அதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. उसके लिए उसका बाग है, ஆனால் அது அவனுக்கு மறுக்கப்பட்டது. फिर भी उसको मनाई किया गया है। பலமுறை யோசித்திருந்திருப்பான், बहुत बार सोचा रहेगा நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவன் தானே, मैं उस आशीर्वाद का योग्य हूँ, என் சகோதரர்களுக்கெல்லாம் அது இருக்குது, मेरे भाइयों के पास है, எனக்கு மட்டும் ஏன் இல்ல, क्यों मेरा नहीं है, எனக்கு அந்த சுதந்திரம் வேணும் தானே, मुझे भी ये बाग அந்த चाहिए, சுதந்திரத்திற்கு நான் பாத்திரவான் தானே, इस बाग के लिए मैं भी योग्य हूँ, எனக்கு அது அவசியம் தானே, ये मेरे लिए भी आवश्यक है, எனக்கு அது தேவை தானே. वो मेरा जरूरत है। ஆனால் என் சகோதரர்களால் அது மறுக்கப்பட்டு போயிற்று. पर मेरे भाइयों से उसे मना என் किया गया है, சகோதரர்கள் அதை மறுத்து விட்டார்களே. मेरे भाई उसे मना करते हैं। இதுவரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு மறுக்கப்பட்டதோ, अब तक जो आपके लिए मना किया गया है, இல்லை என்று மறுக்கப்பட்டதோ, तो नहीं है ऐसा बोला गया है, உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்ல, ये तुझे आशीर्वाद नहीं உன் है, குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதம் இல்ல, तेरे परिवार के लिए ये आशीर्वाद நீ नहीं है, விரும்பினாலும் அது இல்ல, आप चाहेंगे तो भी आपको நீ नहीं है, அதற்காக முயற்சித்தாலும் அது இல்ல, उसके लिए आप प्रयत्न करेंगे तो भी वो नहीं ஒருவேளை है, 10 வருஷமா முயற்சித்தும் இல்ல, 10 साल प्रयत्न करेंगे तो भी नहीं है, பல வருஷமா விரும்பியும் அது இல்ல, बहुत साल से प्रयत्न करेंगे तो அது भी नहीं है, மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. वो मना किया गया है, பல வருஷங்களாக बहुत सारे सालों से மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சுதந்திரம் இந்த இரவு உங்கள் சிரசின் மேலே இறங்கி வருகிறது. मना किया गया वो स्वतंत्रता आपके ऊपर उतर रहा है। அது என்ன ஆசீர்வாதம்னு உங்களுக்கு தெரியும். वो कौन सा आशीर्वाद है आप जानते हैं। ஒருவேளை சகோதரர்களால் அது மறுக்கப்படலாம், एक बार वो आपके भाइयों से मना किया गया இல்லை होगा, என்றால் சாத்தானால் அது या மறுக்கப்படலாம். शैतान से उसे मना किया गया होगा। ஏன் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கூட சொல்றேன், और एक बार बढ़ाकर मैं சர்வ बोलूंगा, வல்லவரால் கூட இதுவரைக்கும் மறுக்கப்பட்டிருந்திருக்கலாம். सर्वशक्तिमान ही उसे मना किया रहेगा, But it's the right day for you to receive. पर आज ये सही दिन है वो आपको पाने இது के लिए। உங்களுக்கான நாள், அதை நீங்கள் உங்கள் கரங்களில் பெற்றுக்கொள்ள போறீங்க. इस दिन आपके लिए है, ये आपके हाथों में सौंपने वाला है। சொந்த சகோதரர்களால் அது மறுக்கப்பட்டது. खुद के भाइयों से उसे मना किया गया है। அந்த சுதந்திரத்தை எப்தாவின் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். उस स्वतंत्रता को इब्ता के हाथों में परमेश्वर ने सौंप दिया। இவன் அதுக்கு பின்னால ஓடல, ये उसके पीछे नहीं அந்த भागा, சுதந்திரம் இவனை தேடி ஓடி வந்துச்சு. ये स्वतंत्रता उसे दूर அந்த कर पीछे लग ஆசீர்வாதம் गया। இவன் இருக்கிற இடத்தை தேடி வந்துச்சு. उसके आशीर्वाद वो रहने वाले जगह को நீங்க दूर कर आया இருக்கிற है। இடத்தை தேடி அந்த சுதந்திரம், அந்த ஆசீர்வாதம் இந்த இரவு ஓடி வருகிறது. आप रहने वाले उस जगह में वो स्वतंत्रता आने वाला है। சாத்தானால் மறுக்கப்பட்ட சுதந்திரம்னு சொன்னேன். शैतान से मना किया गया है, ऐसा நீங்க मैंने कहा। லூக்கா 13 அதிகாரத்துக்கு வந்தா लूका के 13वें अध्याय में 10ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். 10वां वचन से एक घटना को हम पढ़ते हैं। 18 வருஷம் நிமிர முடியாத ஒரு கூனி, तो 18 साल से सीधा नहीं रह सकती है एक स्त्री, ஆனால் அந்த 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, पर उसके 16 वचन कहता है, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? शैतान ने जो बंधन रखा है, क्या उस बंधन से उसे खोलकर नहीं बेच सकते हैं? அப்ப அவளுக்கான ஆசீர்வாதத்தை சாத்தான் எத்தனை வருஷமா கட்டி வச்சிருந்தானா? तो उसका जो आशीर्वाद है उसे शैतान कितने साल के लिए बंधन 18 करके रखा வருஷமா है? கட்டி வச்சிருக்கிறான். 18 साल से बंद कर रखा அப்ப है। அவளுக்கான விடுதலையை சாத்தானால் तो மறுக்கப்பட்டிருந்தது. उसके लिए जो स्वतंत्रता है वो शैतान से मना किया சாத்தான் गया அதை है, தடை பண்ணி வச்சிருந்தான். शैतान ने मना कर रखा है। சகோதரர்கள் தடை பண்ணாலும் வரப்போகுது, भाइयों अगर मना किए तो भी वो आने वाला है। சாத்தான் தடை பண்ணாலும் இன்னைக்கு அது வரப்போகுது. शैतान मना किया रहेगा तो भी वो आने वाला है। இருக்கிறீங்களா? क्या आप है? ஐயோ, என் ஆசீர்வாதத்தை எல்லாம் சாத்தான் தடை பண்ணிட்டு இருக்கானே.
मेरे आशीर्वाद को शैतान मना कर रहा है। ஓவர் கிரெடிட் அந்த பயலுக்கு ஒரு நாளும் கொடுக்க கூடாது. बहुत ज्यादा तारीफ उस लड़के को नहीं देना। சின்ன பிரச்சனைக்கும் அவனை பெருசுபடுத்தவே கூடாது. छोटे समस्या के लिए कभी उसे तारीफ मत करना। சிலதெல்லாம் நார்மலாவே இருக்கும். कुछ तो ऐसे ही रहेगा। வயிற்றுக்கு சரியில்லைன்னா अगर पेट का ठीक नहीं होगा வாயை கட்டுனா சரியா போயிடும். तो मुंह बंद करेंगे तो ठीक हो जाएगा। முத நாள் ஓவரா தின்றுப்போம், ஒருவேளை पहले दिन ज्यादा खाए रहेंगे வயிற்றுக்கு சேராததை சாப்பிட்டிருப்போம், तो पेट में वो नहीं मिलेगा उसे खाए रहेंगे। ஜீரணமாகாததை சாப்பிட்டிருப்போம், जो हजम नहीं होगा उसे खाए रहेंगे। சிக்கிச்சேன்னு தட்டுக்கணக்கில் தட்டியிருப்போம், बहुत सारे थालियों में खाए रहेंगे, அதனால பிரச்சனையா இருக்கும். उसके वजह से समस्या हुआ होगा। ஐயோ என் வயிற்றுல கிரியை செய்கிற பொல்லாத சாத்தானே அப்படின்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. मेरे पेट में काम करने वाले शैतान का क्रिया है ऐसा कभी प्रार्थना मत करो। எனக்கு தொண்டை அடிக்கடி கட்டிடுது, मेरे गला हमेशा बैठ जाता है, நான் ஓய்வில்லாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். मैं लगातार प्रचार करते रहूंगा। அன்னைக்கு ஒருத்தரை ஜெபம் பண்ண சொன்னேன். तो उस दिन में एक व्यक्ति को प्रार्थना करने के लिए कहा, இவர் தொண்டையில இருக்கிற அந்த சாத்தானை நான் பாருங்க, எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. इनके गले में रहने वाला शैतान से वो प्रार्थना करने लगे तो मुझे टेंशन हो गया। ஏன் தொண்டையில சாத்தானா? क्या मेरे गले में शैतान है? உன்னை கொண்டு போய் வைக்க நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். मैं लगातार प्रचार कर रहा हूँ। நீ பேசி பாரு, அப்பதான் தொண்டை தெரியும் எப்படின்னு. आप बात करके देखिए तभी पता चलेगा गला कैसा है। இப்படி பேசியா ஆளுக உறங்குது, தோத்துறாங்க. ऐसा बात कर लोग सो रहे हैं இப்படி அமைதியா பேச तो कैसे मैं ऐसा धीरे से बात करूंगा? எனக்கு இப்படியே பழகி போச்சு. मुझे ऐसा ही आदत हो गया சில है। இடத்துல மைக் சிஸ்டம் ப்ராப்ளமா இருக்கும், कुछ समय में माइक का सिस्टम प्रॉब्लम இல்லைன்னா होगा, குடிக்கிற தண்ணியில ஏதாவது பிரச்சனையா இருக்கும், या पीने के पानी में समस्या होगा, ஏதோ ஒண்ணுனால தொண்டை கட்டும். कुछ कार्य से ऐसा हो जाता है। உடனே சாத்தான் தொண்டைக்கு வந்துடுறானா? फिर शैतान वो गले में आ जाता है। சும்மா எல்லாத்துக்கும் அவனை பிடிச்சி இழுக்கப்படாது. इसलिए किसी भी कार्य में उसे खींचते मत रहना, அவனுக்கு கிரெடிட்ட கொடுக்கவே கூடாது. उसे तारीफ करते मत रहना। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? जो मैं आपसे कहता हूँ आपको समझ में आ रहा है? தலைவலி வந்தா உடனே சாத்தான், सिर दर्द करेगा तो वो शैतान है, பல்லு வலி வந்தா உடனே சாத்தான், दांत दर्द करेगा तो वो शैतान है, இடுப்பு வலி வந்தா உடனே சாத்தான், कमर में दर्द होगा तो वो शैतान है। சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாத்தான் சாத்தாங்கப்படாது. सभी कार्य के लिए शैतान शैतान ऐसा मत बोलना। ஒருவேளை சாத்தானாலேயே பிரச்சனையா இருந்தாலும் अगर शैतान से भी वो समस्या आ கர்த்தர் रहेगा, சொல்றார், இன்னைக்கு அந்த வல்லமைகளை உடைச்சு परमेश्वर कहता है वो सामर्थ को तोड़कर 18 வருஷ வல்லமையை உடைத்த கர்த்தர், 18 साल के उस बंधन को तोड़ने वाला परमेश्वर, 18 வருஷ கட்டுகளை உடைத்த கர்த்தர் 18 साल से वो बंधन को तोड़ने वाला परमेश्वर நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் தடை பண்ணி வச்சிருந்தாலும் हमारे जीवन में अगर शैतान मना किया இன்றைக்கு நம்முடைய रहेगा, கையில் அதை ஒப்பு கொடுக்கிறார். आज हमारे हाथों में वो सौंपता है। எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொன்னேன், सभी के ऊपर मैंने कहा சர்வ வல்லவராலே மறுக்கப்பட்டிருந்தாலும் सर्वशक्तिमान उसे मना किया रहेगा, तो இன்றைக்கு भी நம்ம கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். आज उसे हमारे हाथों में परमेश्वर देने மத்தேயு वाला है। 15ஆம் அதிகாரத்துல मत्ती के 15 अध्याय 21ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். 21वां वचन से पढ़ते हैं, ஒரு கானானிய ஸ்திரீ एक कनानी स्त्री இயேசுவிடத்துல போய் ஜெபம் பண்றா यीशु இல்லையா? के पास आकर वो प्रार्थना என் करती है, மகளுக்கு நீர் வந்து உதவி செய்யணும். मेरी बेटी को आप आकर चमत्कार ஆனா करना है। ஆண்டவருக்கு போறதுக்கு மனம் இல்ல, पर परमेश्वर को जाने का मन नहीं करता, அவர் மறுத்து தான் பேசுறார். वो मना करता है। நான் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேனே அன்றி மற்றபடி அல்ல. जो गायब हो गए उस लोग के लिए मैंने आया है ऐसा बोल दिया। பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லது அல்ல. बच्चे के रोटी को लेकर कुत्ते के पास देना वो ठीक नहीं है। அப்ப ஆண்டவரே அங்க மறுக்கிறாரு, तो परमेश्वर उसे मना करता है, உனக்கு ஆசீர்வாதம் இல்லங்கிற மாதிரி சொல்றாரு, कि आशीर्वाद नहीं है ऐसा कहता है, நான் உன் கூட வர முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. मैं तेरे पास नहीं आ सकता हूं ऐसा ஆனா कहता है, அவளுடைய விசுவாசம், पर उसके विश्वास, ஆண்டவரை பார்த்தவள் சொன்ன வார்த்தை, परमेश्वर को देखकर वो जो शब्द बोली ஆண்டவரே है, உன் பிள்ளைங்க பிள்ளைங்களாவே இருக்கட்டும், तेरे बच्चे நான் बच्चे நாய்க்குட்டியா இருந்துட்டு போறேன். मैं कुत्ते के समान रहूंगी, ஆனால் அவர்கள் மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமே. पर जो मेज से गिरता है उस रोटी के टुकड़े को खाएंगे। அவள் விசுவாசத்தை கண்டு இயேசு பிரமித்து போனார். उसके विश्वास को देखकर परमेश्वर बहुत चौकित गया। நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். तो जो चाहता है वैसा ही पूरा होगा ऐसा परमेश्वर ने बोल दिया। சர்வ வல்லவராலேயே மறுக்கப்பட்ட சுதந்திரம் सर्वशक्तिमान ही मना कर दिया है, அந்த கானானிய ஸ்திரியின் கைவசமானதை போல उस कनानी स्त्री के पास मिल गया है। ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வராம இருந்திருக்கலாம், अभी तक हमारे प्रार्थनाओं के उत्तर नहीं आया रहेगा, கர்த்தர் அமைதியா இருந்த மாதிரி இருந்திருக்கலாம். परमेश्वर शांति से रहेगा என் जैसा ஜெபம் ஒரு लगेगा। காதுல விழுந்துச்சா இல்லையானே தெரியலையே, मेरी प्रार्थना
प्रार्थना वो सुने रहेंगे कि नहीं वो पता नहीं ஒரு है। ரிப்ளையும் இதுவரைக்கும் வரலையே, कोई उत्तर अभी तक नहीं आया है, ஒரு ஆன்சர் இதுவரைக்கும் கிடைக்கலையே. कोई जवाब अभी तक नहीं मिला है। ஆண்டவர் சொல்றார், இந்த இரவு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். परमेश्वर कहता है इस रात में उस अद्भुत को आप पाने वाले हैं। சகலமும் உன் கையிலே உன் கைவசமாக போகிறது. सब आपके हाथों के वश में आने वाला है। உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். तेरे हाथों में मैं सौंपता हूँ। சகோதரன் மறுத்தது, भाई ने जो मना किया है, சாத்தான் மறுத்தது, शैतान ने जो मना किया சர்வ है, வல்லவர் மறுத்தது, सर्वशक्तिमान ने जो मना किया है, மறுக்கப்பட்ட ஆசீர்வாதம், मना किया गया आशीर्वाद, மறுக்கப்பட்ட சுதந்திரம் मना किया गया இந்த स्वतंत्रता இரவு நம்ம சிரசின் மேலே இறங்கி इस வருகிறது. रात के समय में हमारे सिर में उतर கர்த்தர் कर आ நமக்கு रहा அதை है। கட்டளை இடுகிறார். परमेश्वर वो हमारे लिए दे रहा है। இரண்டாவது நான் சொன்னேன், दूसरा मैंने कहा மற்றவர்கள் பறிக்க நினைத்த சுதந்திரம். जो दूसरे छीनने के लिए चाहने वाले वो இந்த சம்பவத்தை आशीर्वाद। நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ये घटने को आप पढ़े रहेंगे। கையெல்லாம் நான் தூக்க சொல்லல, मैं हाथ उठाना नहीं बोलता हूँ। ஏற்கனவே நாங்க கண்டுபிடிச்ச உண்மைதான். जो हम पहले देखे वो सच्चाई है। பொதுவா அந்த கடைசி கால விசுவாசிகள் பைபிள் படிக்கிறது இல்ல, தோத்திரம். अंतिम समय के जो विश्वासी है वो बाइबल नहीं पढ़ते हैं, ஆனா படிக்கணுங்கிறது பரிசுத்தாவியானுடைய விருப்பம். पर बाइबल पढ़ना पवित्र आत्मा के मन है। இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, ये वो घटना क्या कहता இந்த है? அம்மோன் புத்திரர்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க இல்லையா, अमोनियो जो झगड़ा करने के लिए आते हैं, இப்ப சகோதரர்கள் எல்லாம் எப்தாவை தேடி வந்துட்டாங்க. अभी भाइयों सब इब्ता को ढूंढकर आ गए। இப்ப எப்தா தான் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி ஆகணும். अभी इब्ता इनके लिए युद्ध करना है। எப்தா மேல ஒரு பெரிய உத்தரவாதம் வந்துட்டு, इब्ता के ऊपर बहुत बड़ा काम आ गया। தேசத்திற்கான உத்தரவாதம் இப்ப எப்தாவின் மேலதான். देश का जिम्मेदारी सब इब्ता के ऊपर आ गया है। இந்த பட்டணத்திற்கான உத்தரவாதம் உங்க மேலதான். इस शहर का जिम्मेदारी आपके ऊपर है। பொதுவா நாம நினைக்கிறோம், நானு என் வீட்டுக்காரரு என் பிள்ளைங்க, அப்புறம் திரும்ப என் பிள்ளைங்க என் வீட்டுக்காரரு நானு, இல்ல நானு என் வீட்டுக்காரரு என் பிள்ளைங்க, இப்படினே தான் ஆயுச ஓட்டிடுறோம். हमेशा हम हमारे पति हमारे बच्चे हमारे पति हम ऐसा हम बोलकर ही हमारे जीवन को बिता देते हैं। நல்லா சொல்றாரு. அப்போ தேவன் இதுக்கு நம்மள அழைக்கல. परमेश्वर इसके लिए हमें बुलाया नहीं। சர்ச்சுக்குள்ள ஒன்று வந்து உட்கார வச்சது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் புருஷன் ஆசீர்வதிக்கப்படணும், என் புள்ள ஆசீர்வதிக்கப்படணும், இதுக்குன்னே இல்ல. कलीसिया के अंदर आकर बैठना, हमारे पति आशीर्वाद पाना है उसके लिए नहीं है। எப்தாவை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டம் இருந்துச்சு. इब्ता को लेकर परमेश्वर के लिए एक बड़ा योजना था। உங்களை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கு. आपको लेकर परमेश्वर का एक बड़ा निर्णय இந்த है। பட்டணத்துக்கான உத்தரவாதிகள் நீங்க. इस शहर का जिम्मेदारी आप है। இந்த மும்பை பட்டணத்தை தேவன் பக்கம் திருப்ப வேண்டியவர்கள் நீங்க. मुंबई शहर को परमेश्वर की ओर पलटने वाले आप இந்த हैं। பட்டணத்தின் பலவானோட யுத்தம் பண்ண வேண்டியவர்கள் நீங்க. इस शहर के बलवान लोग के साथ युद्ध करने वाले आप हैं। இந்த பட்டணத்தின் எல்லா அந்தகார வல்லமையையும் மேற்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் நீங்க. इस शहर के सभी अंधकार के साथ झगड़ा करने वाला आप है। பாருங்க, இப்ப எப்தா என்ன பண்றாருன்னா, அம்மோனிய ராஜா கிட்ட ஆள் அனுப்புறாரு. अभी इब्ता अमोनियों के राजाओं के पास एक लोग को भेजता है। நாங்க சும்மா தானே இருக்கிறோம், நீ ஏன் யுத்தத்துக்கு வர்றன்னு கேக்குறாரு. हम बहुत शांति से है तो आप युद्ध करने के लिए क्यों आ रहे हैं, ऐसा वो पूछ அப்ப रहा है। அம்மோனிய ராஜா சொல்லுவாரு, अभी अमोनियों के राजा कहता है, அர்னோன் துவக்கி யாப்போக்கு வரைக்கும் இருக்கிற பட்டணங்கள் எங்களுடையது. अदनोन से यापोक तक हमारा शहर है। இப்ப அது உங்க கிட்ட இருக்கு, அது திரும்ப எங்களுக்கு வேணும்னு கேட்பான். अभी वो आपके पास है, अभी फिर से हमें चाहिए सब वो पूछेंगे। அதற்கு எப்தா பதில் சொல்லி அனுப்புவாரு, उसके लिए इब्ता उत्तर भेजेंगे। உனக்கு விஷயம் தெரியாதா? क्या आप ये नहीं जानते हैं? உனக்கு பழைய சரித்திரம் தெரியாதா? क्या आप उसके इतिहास नहीं जानते हैं? எங்கள் பிதா மோசே இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு வந்தப்போ, हमारे पिता मूसा इजरायली लोगों को चला रहा था। வனாந்தரத்துல அவங்க டிராவல் பண்ணி வந்தப்போ, जब भी वो जंगल में यात्रा कर रहे थे, சில தேசங்கள் வழியா அவங்க நடந்து போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. कई देशों के बीच में वो चलने का एक समय मिला था। ஏன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் அவர் அழைச்சிட்டு வர்றாரு. 30 लाख लोगों को चला कर आ रहा है। அப்போ ஏதோம் தேசம் மோவாப் தேசம் எல்லாம் குறுக்க இருந்துச்சு, அதை அவங்க தாண்டணும். अभी एदोम देश और मोआब देश को वो पार कर कर जाना है। அப்ப அந்த ராஜாக்கள் கிட்ட அவர் பெர்மிஷன் கேட்பாரு. अभी वो राजाओं के पास अनुमति पूछता है, உங்க தேசத்தின் வழியா நாங்க நடந்து போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி. आपके देश के बीच से हम जाएंगे इसलिए हमें अनुमति அந்த चाहिए। ராஜாக்கள் உத்தரவு கொடுக்கவில்லை. फिर वो राजा उसके उत्तर नहीं देंगे। அப்போ எங்கள் பிதாக்களை எல்லாரையும் வேறு வழியா தேசத்தை சுத்தி கூட்டிட்டு போயிருவாரு. फिर हमारे पिता उस देश को घूम कर लेकर जाएंगे। ஆனால் எமோரிய தேசத்துக்கு வந்தப்போ, और एमुरु के उस गांव में அந்த आते समय எமோரிய ராஜா எங்கள் பிதாக்களோடு யுத்தம் பண்ண வந்தான். एमुरु के राजा हमारे साथ युद्ध करने के लिए आया। அவன் நினைப்பு என்னன்னா, இவங்க நாடோடிகள் மாதிரி தானே வர்றாங்க, उनके योजना ऐसा था कि वो परदेशी के
समान आ रहे हैं। இவங்களோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சா இவங்க மிருக ஜீவன்கள் இவங்க வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நாம சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று யோசித்தான். अगर इनके साथ झगड़ा कर हम जीतेंगे तो उनके चीज सब हम ले लेंगे, ऐसा वो ஆனால் सोचा। மேக ஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் கர்த்தர் அவர்களோடு இருந்ததை அந்த ராஜா கவனியாமல் போய்விட்டார். पर मेघ का खंबा और आग के खंबा इनके इजरायली के साथ था, ऐसा वो राजा नहीं जानता है। நடந்த யுத்தத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை जो கொடுத்தார். युद्ध हुआ था उसमें परमेश्वर बड़ा जीत दिया है। அப்படி ஜெயித்த பட்டணங்கள் தான் தோத்திரம் அர்னோன் துவக்கி யாப்போக் வரைக்கும் இருக்கிற பட்டணம். उसमें जो जीत पाया है वो अर्नोन से यापोक तक जो शहर है அது उसमें जीत எங்க पाए हैं। கைக்கு வந்து 300 வருஷம் ஆச்சு. वो हमारे हाथ में आकर 300 साल हो गया है। அதை திருப்பி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. उसे फिर देने का कोई मौका नहीं है। ராஜாக்கள் யுத்தம் பண்ணி சுதந்தரிக்கிற பட்டணம் அவர்களுக்குரியதுதான். राजा जीत पाने के बाद जो शहर उन्हें मिलता है वो उनका ही है। அதற்காக யுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. उसके लिए युद्ध किया गया है, लहू बहाया गया है। நீதான் அதை எங்களிடத்திலிருந்து பறிக்க முயற்சிக்கிறாய். आप ही वो हमारे से छीनने के लिए चाहते हैं। எப்தா சொல்லி அனுப்புறாரு, அந்த ராஜா அதை கேட்க மனசே இல்ல. इब्ता ऐसा उत्तर देता है, वो राजा सुनने का मन नहीं करता। அவன் யுத்தத்திற்குத்தான் வருகிறான். वो युद्ध करने के लिए आता है। நடந்தது என்ற கர்த்தர் அந்த அம்மோனிய ராஜாவை எப்தாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். अंत में परमेश्वर अम्मोनियों के राजा को इब्ता के हाथों में सौंप दिया। இஸ்ரவேல் மக்களிடத்தில் இருந்த சுதந்திரத்தை इस्राएलियों के पास जो स्वतंत्रता था उसे யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி சுதந்தரித்த சுதந்திரத்தை जो युद्ध कर लहू बहाया कर वो जीत पाए थे, उसे அவர்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள வருகிறான் எதிரி. उनसे छीनने के लिए आता है शत्रु। ஆனால் கர்த்தர் அந்த சுதந்திரத்தையும் எப்தாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். उस स्वतंत्रता को परमेश्वर इब्ता के हाथों में सौंप देता है। உங்க கிட்ட இருக்கிற நன்மையை உங்க கிட்ட இருந்து பறிக்க முயற்சிக்கிற சத்ருவின் மேல உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க जो விரும்புகிறார். आपके भलाई को छीनने के लिए चाहने वाला है, उस शत्रु के ऊपर जीत पाने के लिए परमेश्वर आपको मदद करेगा। தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய சுதந்திரம் ரட்சிப்பு. परमेश्वर जो आपको स्वतंत्रता दिया है वो उदार है। ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்துல ஒண்ணு அபிஷேகம். परमेश्वर जो हमें स्वतंत्रता दिया है उसमें தேவனுடைய अभिषेक भी है। பிள்ளைகள் என்கிற ஸ்தானம். परमेश्वर के बच्चे एक स्थान है। எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். बहुत सारे भलाई परमेश्वर हमारे लिए किया है। ஆனால் ஒவ்வொரு நாளும் சாத்தான் நமக்கிட்ட இருக்கிற இந்த நன்மையை பறிச்சுக்கிறதுக்கு போராடுறான். पर हर एक दिन जो हमारे पास जो भलाई है उसे छीनने के लिए शैतान प्रयत्न करते रहता है। இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் நிறைய விஷயத்தை இழந்துட்டாங்க. आज बहुत सारे मसीह के लोग बहुत सारे कार्य को खो दिए हैं। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்த மாதிரி अनेகர் இன்றைக்கு இல்லை. उद्धार पाने के पहले दिनों में जैसे थे वैसे अभी नहीं है। அபிஷேகத்தை இழந்து போனவர்கள் உண்டு. अभिषेक को खो दिए हैं। கிருபைகளை வரங்களை இழந்து போனவங்க உண்டு. करुणाओं को सभी वरदानों को खो देने वाले लोग हैं। பெற்ற ஊழியத்தை இழந்து போனவங்க உண்டு. जो सेवकाई पाए थे उसे खो देने वाले लोग ஏன் हैं। अनेகர் ரட்சிப்பே இழந்து போயிட்டாங்க. बहुत लोग उद्धार को ही खो दिए हैं। இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை சாத்தான் உங்க வாழ்க்கையில இருந்து எதை பறிச்சிருந்தாலும், शैतान आपके जीवन से कुछ भी छीन लिया எதை होगा, பறிக்க முயற்சிச்சாலும் छीनने का प्रयत्न करेगा, அந்த சுதந்திரத்தை மறுபடியும் உங்க கரத்துல திருப்பி கொடுக்க तो விரும்புறார். उस स्वतंत्रता को परमेश्वर फिर से आपके हाथों में सौंपना चाहता है। நீங்க இழந்த சுதந்திரம் திரும்ப வருது. जो आपने खो दिया है वो स्वतंत्रता आपको நீங்க फिर मिलने वाला பறிகொடுத்த है। சுதந்திரம் திரும்ப வருது. आप खो दिए वो स्वतंत्रता फिर से உங்க आपको मिलने கையை वाला விட்டு है। போன நன்மைகள் திரும்ப வருது. आपके हाथ को छोड़कर जाने वाले सभी भलाई फिर आपको இந்த आने वाला சபை है। இழந்த ஆத்துமாக்களை திரும்ப கொடுக்க போறார். इस कलीसिया ने जो खो दिया है उस இந்த आत्मा को சபை परमेश्वर இழந்த देने वाला है। குடும்பங்களை திரும்ப கொடுக்க போறார். इस सेवकाई से जो गए हैं उस परिवार को இந்த परमेश्वर சபை देने இழந்த वाला है। வாலிபர்களை திரும்ப கொடுக்க போறார். इस कलीसिया में बहुत सारे जवानों को परमेश्वर देने वाला உங்களால है। ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். आपसे जो आशीर्वाद पाए हैं बहुत सारे लोग, உங்க ஜெபத்தை கேட்டு விடுதலையானவங்க நிறைய பேர். आपकी प्रार्थनाओं को सुनकर वो छुटकारा पाने உங்க वाले लोग மூலம் हैं। இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் நிறைய பேர். आपके निमित्त जो परमेश्वर को स्वीकार ஆனா किए लोग, சாத்தான் வஞ்சகமா அவர்கள் எல்லாம் பறிச்சிட்டான். और शैतान उसे छीन लिया है, அவன் வலைக்குள்ள இழுத்துட்டு போயிட்டான். अपने जाल के अंदर उसे फंसा दिया ஆண்டவர் है। சொல்றார், உன் பிரயாசத்திற்கேற்ற பலன்களை உன் கண்கள் காணும்படி உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். पर परमेश्वर कहता है आपके प्रयत्नों को देखकर उसका फल मैं देने वाला हूँ। நீ வடித்த கண்ணீர்களுக்கான பலன் வருகிறது. आपने जो आंसू पहुंचाया है उसके लिए सभी எந்த फल मिलने वाला है। நன்மையெல்லாம் சாத்தான் பறிச்சானோ, जो भलाई शैतान ने छीन ली ஒருவேளை लिया அந்த है, குடும்பத்திற்குள்ள
இருந்து பறிச்சிருக்கலாம், परिवार के अंदर से छीन लिया होगा, உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து பறிச்சிருக்கலாம். मनुष्य के अंदर से छीन लिया होगा, எந்த கோணத்துல அவன் பறிச்சிருந்தாலும் वो किसी भी प्रकार से छीन लिया होगा, கர்த்தர் அதை மறுபடியும் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார். फिर से परमेश्वर इस रात के समय में आपको திரும்ப सौंपेगा, தருகிறார். फिर से देने वाला இந்த है, சகலத்தையும் திருப்பி கொள்ள போறீங்க. सभी कार्य को आप लौटाने वाले உச்சிதங்களை हैं, திருப்பி கொள்ள போறீங்க. थोड़े दिनों में आप लौटाने वाले हैं. அம்மோன் புத்திரர் பறிக்க நினைச்சது अम्मोनियों ने जो छीनने के लिए सोचते हैं, மறுபடியும் எப்தாவின் கைக்கே வந்தது. फिर से वो यिप्ता के हाथों में मिल गया. சோ மறுக்கப்பட்ட சுதந்திரம், तो मना किया गया स्वतंत्रता, மற்றவர் பறிக்க நினைத்த சுதந்திரம். दूसरे छीनने के लिए चाहने वाले स्वतंत्रता. மூன்றாவது நான் ஒன்று சொன்னேன், तीसरा मैंने कहा மனதில் சிந்தித்திராத சுதந்திரம். मन में नहीं सोचा रहेगा वो அந்த स्वतंत्रता. வசனத்தை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், இன்னொரு முறை வாசிக்கிறேன். उस वचन को फिर से हम पढ़ेंगे. நியாயாதிபதிகள் 11:33 சொல்லுகிறது, அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னத்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். அங்க என்ன எழுதிருக்கு? 20 பட்டணங்களை பிடித்தான். 20 शहरों को पकड़ लिया. நல்லா கவனிக்கணும். अच्छे से ध्यान देना है. அம்மோனிய ராஜா இவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு வர்றான். अम्मोनियों के राजा ने इनसे छीनने के लिए आता है. எப்தா யுத்தம் பண்ண போனது, यिप्ता युद्ध करने के लिए जाता है, பறிக்க நினைச்சத பாதுகாக்கணும்னு, जो वो छीनने के लिए चाहते हैं उसे सुरक्षा देने के लिए, அதுக்கு தான் யுத்தமே நடக்குது. उसके लिए युद्ध हो रहा है. அம்மோனிய ராஜாவும் அந்த பட்டணத்துக்காக தான் யுத்தம் பண்ண வர்றான். अम्मोनी राजा भी वो शहर के लिए युद्ध कर रहा है. எப்தாவும் அந்த பட்டணங்களை பாதுகாக்கத்தான் யுத்தம் பண்ண போறான். यिप्ता वो शहर को सुरक्षा देने के लिए युद्ध कर रहा है. எக்ஸ்ட்ரா 20 பட்டணங்கள் எப்தாவின் மனதில் இல்லை. एक्स्ट्रा 20 जो शहर है वो यिप्ता के मन में नहीं है. இந்த யுத்தத்துல நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 20 பட்டணங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எப்தா யுத்தத்துக்கு போகல. एक्स्ट्रा 20 शहर हमें मिलने वाला है ऐसा बोलकर यिप्ता युद्ध करने के लिए नहीं गया. பாருங்க, அவன் மனதுல சிந்தித்திராத சிறந்த சுதந்திரத்தை கர்த்தர் எப்தாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். यिप्ता मन में सोचा नहीं रहेगा, उस स्वतंत्रता को परमेश्वर उसके हाथों में सौंप दिया है. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேனான்னு தெரியல. आपको समझने वाला जैसा मैंने बोला है कि नहीं पता नहीं. என்ன பாக்குறத பார்த்தாலே பயமா இருக்கு. आप मुझे देखते समय डर लगता है. இவன் சிந்திச்சு போனது ஒண்ணு, सोच कर कार्य करने के लिए இவன் गया था. சிந்தையிலே இராத எக்ஸ்ட்ரா. इसके मन में जो नहीं था वो एक्स्ट्रा है. அந்த வேர்ட் எல்லாரும் சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா. तो एक्स्ट्रा है. இந்த ஊழியத்துக்கு பல எக்ஸ்ட்ராக்களை கர்த்தர் கொடுக்க போறார். सेवकाई के लिए कुछ एक्स्ट्रा परमेश्वर करने वाला பல है. எக்ஸ்ட்ராக்களை கர்த்தர் கொடுக்க कुछ போறார். एक्स्ट्रा परमेश्वर आपको देने वाला है. இந்த ஆசீர்வாதம் வேணும்னு ஜெபிச்சிருப்பீங்க. इस आशीर्वाद चाहिए ऐसा प्रार्थना किए रहेंगे. சில ஆசீர்வாதங்களுக்காக முயற்சிச்சிருப்பீங்க. कुछ आशीर्वाद के लिए प्रयत्न किए रहेंगे. சில ஆசீர்வாதங்களுக்காக உபவாசம் கூட போட்டிருப்பீங்க. कुछ आशीर्वाद के लिए उपवास किए रहेंगे. இல்லனா இது கிடைச்சா தேவலாம் அப்படின்னு மனசுல கூட நினைச்சிருப்பீங்க. या ये मिला रहेगा तो अच्छा रहेगा ऐसा आप सोचे रहेंगे. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தனையிலே நினைச்சிராதது पर परमेश्वर कहता है जो आपके मन में नहीं सोचे உன்னை हैं தேடி வருகிறது. वो आपको ढूंढ कर आ रहा है. உன்னை தேடி वो வருகிறது. आपको ढूंढ कर आ रहा है. பறிக்க நினைத்தவன் जो छीनने के लिए सोचता है பறிகொடுத்து போனான். वो फिर लौटा दिया. பறிக்க நினைச்சவன் जो छीनने के लिए सोचता பறி है கொடுத்துட்டான். वो लौटा दिया है. 20 பட்டணங்கள், 20 शहर, 20 பட்டணங்கள், 20 शहर, பல குடும்பங்களை கர்த்தர் புதுசா கொடுக்க बहुत போறார். सारे परिवारों को परमेश्वर देने वाला நூற்றுக்கணக்கில் है. தர போறார். 100 में देने वाला है. ஆயிரக்கணக்கில் தர போறார். हजारों में देने वाला है. நீங்க சிந்திச்சிராத விதத்துல தர போறார். आप सोचे नहीं रहेंगे उस तरह में देने वाला है. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். எபேசியர் 3:20 அதை சொல்லுகிறது. इफिसियों के 3:20 में लिखा है. அன்னாளம்மா ஒத்த பிள்ளை தான் வேணும்னு கேட்டா. अन्ना सिर्फ एक ही बच्चा चाहिए उसने पूछा. நீங்க என்ன பார்த்தா அது எந்த அம்மாங்கிற மாதிரி பாக்குறீங்க. தோத்திரம். 1 சாமுவேல் 1 அன்னாளம்மா ஒத்த பிள்ளை தான் கேட்டா. एक शमूएल की किताब में सिर्फ एक बच्चा चाहिए ऐसा अन्ना ஆனா पूछती है. ஆண்டவர் அவளுக்கு 6 பிள்ளை எக்ஸ்ட்ரா 5 கொடுத்தாரு. சாமுவேலோட சேர்த்து 6 பிள்ளையே கொடுத்தாரு. परमेश्वर एक्स्ट्रा उसे 5 दे दिया. शमूएल को मिलाकर उसे 6 बच्चे दिए. ஆமெனா.
சாலமோன் ஞானம் மட்டும்தான் கேட்டார். सुलेमान सिर्फ बुद्धि चाहिए ऐसा उसने पूछा, ஆனால் அவர் கேளாத கனத்தையும் மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். और जो उसने नहीं पूछा वो आदर और धन संपत्ति परमेश्वर उसे दिया है। இளையகுமாரன் உடைய வேலைக்காரனா உங்க கூலிக்காரனா என்ன வச்சுக்கங்கன்னு தான் கேட்டான். छोटा लड़का मुझे काम करने वाला जैसा मुझे रख लीजिए ऐसा उसने पूछा। ஆனால் அவன் தகப்பனும் और उसके पिता जो है உயர்ந்த வஸ்திரம், अच्छा कपड़ा, பாதரட்சை, जो पहनने के लिए चप्पल மோதிரம், और अंगूठी கொளுத்த கன்று, और இதெல்லாம் அவன் கேட்கவே இல்ல. सभी को वो नहीं அவன் पूछा, நினைக்கவே இல்ல. सोचा नहीं है, அவன் நினைச்சு கூட பார்த்திராத वो सोचा भी नहीं रहेगा। சிறந்ததை இளையகுமாரனுக்கு கொடுத்தார். वो बढ़कर कार्य उसके लिए किया है। நீங்க நினைச்சதை விட சிறந்தது இந்த இரவு வருது. जो आपने सोचा है उससे भी நீங்க बढ़कर कार्य आपको उस வேண்டிக்கிட்டதை रात में விட मिलने वाला है। சிறந்தது இந்த இரவு வருது. जो आपने विनती किया उससे भी बढ़कर आपको நீங்க मिलने वाला है। எதிர்பார்த்ததும் வருது, आप जो चाहते हैं वो भी आने நீங்க वाला है। எதிர்பாராததும் வருது, जो आप नहीं चाहे वो भी आने वाला நீங்க है। விரும்பியதும் வருது, जो आप चाहते हैं वो भी आने நீங்க वाला है। கேட்டதும் வருது, आप जो पूछ रहे हैं वो நீங்க भी आने वाला है। கேளாததும் வருது. जो आप नहीं मांगते वो भी உங்களை आने वाला பார்த்தா है। எனக்கு பொறாமை தான் வருது. आपको देखते समय मुझे जलन உங்களை होता கர்த்தர் है। ஆசீர்வதிக்க போறா, आपको परमेश्वर आशीष करने உங்க वाला கையில है। சுதந்திரத்தை கொடுக்க போறா. आपके हाथों में स्वतंत्रता देने वाला है। பல எக்ஸ்ட்ராக்கள் வரப்போகுது, बहुत एक्स्ट्रा आने वाला है। எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது, एक्सटेंशन आने वाला है। விரிவாக்கம் வரப்போகுது. सीमा बढ़ाना आने वाला है। ஆமெனா. இயேசுவா கொக்கானா இருக்கீங்களா? சபையெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிரணும்னு ஒரு கூட்டம், कलीसिया नहीं रहना चाहिए ऐसा एक झुंड, சபையை அழிச்சு போடணும்னு ஒரு கூட்டம், कलीसिया को नाश करना चाहिए ऐसा एक झुंड है। இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்களேன்னு. जो है वो सब चले गए हैं। அம்மோனிய ராஜா, अम्मोनी राजा, எங்களுக்கு இருந்த பட்டணமெல்லாம் அங்க போயிருச்சு. जो हमारे पास है वो सभी शहर उनके पास गया। அதுக்கு தான் யுத்தத்துக்கே வர்றான், उसके लिए वो युद्ध करने के लिए आया அதுக்கு है। தான் பிரச்சனையா பண்றான். उसके लिए वो समस्या இப்போ बनाता है। ஒரு குரூப் அதுக்கு தான் பிரச்சனை பண்ணுது. अभी एक झुंड वही समस्या करता இங்க है। இருந்தவங்கெல்லாம் அங்க போயிட்டாங்களேன்னு. जो यहाँ थे वो सब वहाँ गए। பழையபடி ஏதாகிலும் பண்ணி உடைச்சு போடணும்டா. पहले जैसा कुछ कर कर उन्हें नाश करना है। இந்த ஊழியங்களை இல்லாம ஆக்கணும்டா. इस सेवकाई नहीं रहना चाहिए। அம்மோனிய ராசா, अम्मोनी राजा, நீ என்ன டேசா? तू क्या डैश है? ராசா நீ என்ன லூசா? राजा क्या आप पागल है? என்ன நடக்க போகுது? क्या होने वाला है? இங்க இருக்கிறது அங்க வர போறது இல்ல. जो यहाँ है वो आपको नहीं मिलने वाला அங்க है। இருக்கிற 20 பட்டணம் தான் எக்ஸ்ட்ரா இங்க வர போகுது. जो वहाँ के वो 20 शहर फिर इधर मिलने वाला है। இதுவரைக்கும் இருந்தது இல்ல, जो अभी तक था वैसा இன்னும் नहीं, கூட்டம் வர போகுது. और झुंड मिलने वाला है। இன்னும் ஆத்துமாக்கள் வர போறாங்க. और आत्मा आने वाले हैं। இந்த பட்டணமே வர போகுது. पूरा शहर आने वाला ஓ है। கர்த்தர் சுதந்திரமாய் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर स्वतंत्रता से आपके हाथों में सौंपेगा। ஆமெனா. அப்ப மறுக்கப்பட்ட சுதந்திரத்தை ஒப்பு கொடுக்கிறாரு. जो मना किया गया वो स्वतंत्रता को आपके हाथों में सौंपेगा। மற்றவர் பறிக்க நினைக்கிற சுதந்திரத்தையும் ஒப்பு கொடுக்கிறாரு. दूसरे जो छीनने के लिए चाहते हैं उस स्वतंत्रता को आपके हाथों में सौंपेगा। மனசுல சிந்திச்சே இராத சுதந்திரத்தையும் ஒப்பு கொடுக்க. जो मन में सोचे नहीं रहेंगे वो स्वतंत्रता को आपको पहुंचेगा, सौंपेगा। நாம என்ன பண்ணணும்? तो हमें क्या करना है? பிரசங்கியார ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்க்கணும், प्रचारक को ऐसा क्रोध से देखना है। ஒரு மாதிரி கடப்பாறை முழுங்கின மாதிரி உட்கார்ந்துருக்கணும். அப்படியா? ऐसा है क्या? எப்தா என்ன பண்ணாரு? इब्ता ने क्या किया? 3 விஷயம் சொல்லி முடிக்க போறேன். 3 कार्य बोलकर खत्म करने वाला हूँ। நம்பர் 1, पहला, எதையும் தேவனிடம் சொல்லுங்கள். कुछ भी परमेश्वर से बोलना। நீங்கள் சொல்லுங்கள். अब बोलो। எதையும் தேவனிடம். சூப்பர். कुछ भी परमेश्वर से बोलना। இரண்டாவது, दूसरा, எதிரியிடம் துணிந்து நில்லுங்கள். शत्रुओं से हिम्मत से सामना करना है। மூணாவது, तीसरा, எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள். जो निर्णय आपने लिया है उसे पूरा कीजिए। இதான் எப்தா லைஃப். ये इब्ता के जीवन है। ஆமென். आमीन। 11:11 11:11 தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில் கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னான். अपने सभी कार्यों को मिस्पा में परमेश्वर के सम्मुख में कहा। அதான் நான் சொன்னேன், எதையும் தேவனிடம் சொல்லுங்கள். इसलिए मैंने कहा कुछ भी परमेश्वर से बोलो। இப்தாவுக்கு மாமா இருந்திருப்பார்ல, इब्ता के मामा रहे होंगे, சித்தப்பா இருந்திருப்பார்ல, उनके चाचा रहे होंगे, எதிர் வீட்டுக்கால ஆளுகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல. उनके पास रहने वाले लोग रहे होंगे। ஆமாவா இல்லையா?
அண்ணன்மாரு சுதந்திரத்தை மறுத்தப்போ भाइयों जब भी उसे स्वतंत्रता नहीं देंगे ऐसे बोलते हैं ஒரு சித்தப்பா போய் பார்த்து பேசியிருக்கலாம், तो चाचा जाकर बात किए होंगे ஒரு மாமனை போய் பார்த்து பேசியிருக்கலாம், या मामा के पास जाकर बात किए रहेंगे அந்த தெருவில் இருந்த 4 பேரை பார்த்து பேசியிருக்கலாம், या उस गांव में रहने वाले 4 लोगों को देकर बात किए होंगे ஒரு நாட்டாம பஞ்சாயத்தை பார்த்து பேசியிருக்கலாம். या उधर राज्य करने वालों से बात किए होंगे। எங்க அண்ணன்மாரு தரமாட்டேன்றான், मेरे भाई मुझे नहीं देने के लिए चाहते हैं, சகோதரர்கள் தரமாட்டேன்றான், भाई मुझे नहीं देंगे ऐसे बोल रहे हैं। எனக்காக நீங்க கொஞ்சம் வந்து பேசுங்க, मेरे लिए आप आकर बात कीजिए, நீங்க கொஞ்சம் பேசி ஏற்பாடு பண்ணுங்க मेरे लिए बात कर तैयार कीजिए। சொல்லி இருந்திருக்கலாம், वो बोल सकता था, சொல்லலையே. नहीं बोला, ஏன்னா நம்ம அளவுக்கு ஞானம் அவனுக்கு இல்ல, அவ்வளவுதான். क्योंकि हमारा जो ज्ञान है वो उसके पास नहीं था, நம்ம அளவுக்கு அவனுக்கு மூளை வளரல, அவ்வளவுதான். हमारे जैसा हमारे बुद्धि नहीं था उसे। நம்ம மூளை எப்படி? हमारी बुद्धि कैसा है? கூடுமான வரைக்கும் நம்மளால பார்க்க முடிஞ்ச ஆளுகள் எல்லாம் பார்த்துருவோம். जितना हम देख सकते उन लोगों को हम देख लेंगे। அவங்கள போய் பார்க்கலாமா, क्या उन्हें जाकर இவங்கள देखेंगे, பார்க்கலாமா, इन्हें देखेंगे, அந்த அண்ணனை பார்க்கலாமா, वो भाई को देखेंगे, இந்த சித்தப்பனை பார்க்கலாமா, या ये चाचा को देखेंगे, அந்த மச்சானை பார்க்கலாமா, இந்த மாமனை क्या பார்க்கலாமா. वो व्यक्ति को देखेंगे, मामा को அவன் देखेंगे। இந்தியில மாமன் மச்சான்லாம் இல்ல போல, அவர் தடுமாறுறாரு, தோத்துறோம். ஆக இப்படிலாம் யார வேணாலும் போய் பார்க்கலாமான்னு பார்க்கிறோம். किसी को भी जाकर देख सकते हैं क्या, वो पूछ सकते हैं। ஏசுநாதரை பார்க்கணுங்கிற எண்ணம், ஸ்தோத்திரம். அத ஸ்டான்லி டென்ஷன் ஆகாதரா, தோத்துறோம். ஏசுநாதரை பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு லேட்டா தான் வருது. यीशु को देखने का मन बहुत धीरे से आता है, சிலருக்கு லேட் ஆகிற வரைக்குமே வர மாட்டேங்குது. कुछ लोग को धीरे से भी नहीं आता है। ஐயோ ராஜா, முடியலடா சாமி, மனுஷனை பார்த்து பார்த்தே பழகிட்டோம். मनुष्यों को देख देख कर हमारा आदत हो गया है। உதவி செய்வாங்களா, உதவி செய்வாங்களா, क्या वो हमें मदद करेंगे? விசுவாசிகளை என்ன குத்தம் சொல்ல, विश्वासियों को क्या गलत बोले? அங்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா अब वहाँ ஊழியர்களே கிளம்பிடுறாங்க, सेवक ही तैयार हो जाते हैं। இந்த பிரச்சனையை பார்க்க அந்த துண்டை பார்க்க போகலாம், இந்த பிரச்சனையை சமாளிக்க அந்த துண்டை பார்க்க போலாம், ये समस्या को देखने के लिए वो व्यक्ति को देखने के लिए அந்த जाएंगे, கரவேட்டியை பார்க்க போலாம். उस व्यक्ति को உங்களுக்கு देखने के लिए புரியும் जाएंगे, நினைக்கிறேன். அந்த தலைவரை பார்க்க போலாம், उस नेता को देखने के இந்த लिए जाएंगे, தோழரை பார்க்க போலாம், उस दोस्त को देखने के இந்த लिए जाएंगे, தொண்டரை பார்க்க போலாம், उस फॉलोअर को देखने के அந்த लिए जाएंगे, வட்டத்தை பார்க்க போலாம். उस सर्कल को देखने के लिए जाएंगे। எல்லா அரசியல்வாதிகளை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாங்க. सभी नेताओं को देखने के लिए तैयार हो जाएंगे। யாரு? कौन है? அழைக்கப்பட்டவங்க, जो बुलाए गए हैं, அபிஷேகிக்கப்பட்டவங்க, अभिषेक किए गए हैं, ஊழியம் செய்றவங்க. जो सेवकाई करते हैं। எப்தா யாரையும் பார்க்க போல சார், यिप्ता किसी को देखने के लिए नहीं गया। அவனுக்கு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ उसके लिए छोटा समस्या हो या बड़ा हो, மிஸ்பாவுக்கு தான் போவான், वो मिस्पा में जाता है, தேவ சமூகத்துக்கு தான் போவான், परमेश्वर के सम्मुख में जाता है, கர்த்தர்கிட்ட தான் போவான். सिर्फ परमेश्वर के पास தான் जाता है, விஷயங்களை அவற்றை மட்டும் தான் मेरे சொல்லுவான். कार्य को उसके पास ही कहता है। அவனுக்கு என்ன சச்சா இருந்துச்சு, क्या उसका कोई भवन था, சாரோன் ஆஃப் காடா இருந்துச்சு, या शारोन ऑफ गॉड था उसके पास, அவனுக்கு என்ன பாஸ்டர் தேவரக்கையாவா பாஸ்டரா இருந்தாரு, क्या उसका पासबान देवरक्रम थे? இல்ல கேட்க, क्या मैं पूछ रहा हूँ, அவனுக்கு என்ன இந்த மாதிரி ஸ்பெஷல் மீட்டிங்க வச்சாங்க, क्या उनके लिए ऐसा स्पेशल सभा रखे थे? எங்கேயோ வந்தவரை இழுத்து பிடிச்சு இங்க ஒரு 3 நாள் போட்டாங்க, कहाँ रहने वाले उस व्यक्ति को बुलाकर इधर 3 दिन डाल दिए? இல்ல கேட்க, मैं प्रश्न पूछ रहा हूँ। எனக்கு சில விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கவே முடியலங்க. कुछ कार्य को मुझे नहीं समझ में आता है। அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்ல. उस दिनों में ऐसा नहीं था। அவனை டியூன் பண்றதுக்கோ, அவனை ட்விஸ்ட் பண்றதுக்கோ, அவனை என்கரேஜ் பண்றதுக்கோ there was nobody. उन्हें तारीफ करने के लिए, उन्हें मुड़ने के लिए कोई नहीं थे। There was no pastor, there was no church. उधर कोई पासबान नहीं था, कोई भवन नहीं था। ஆனா அவன் பாருங்க, மிஸ்பா கர்த்தர் அவர் சமூகம்னு போய் நிக்கிறான். पर वो जाकर मिस्पा के पास परमेश्वर के सम्मुख ऐसा जाकर ஆனா இங்க பாஸ்டர், சர்ச், पर यहाँ पासबान है, कलीसिया है, இயேசு, ஏசி, यीशु है, येसी है, எல்லாம் இருக்கு. सभी है। முறைக்கிறத பாரு. इसे கடவுளை तोड़कर देख தேடுங்க, रहे हैं। சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவரை தேடுங்க, அவர் சமூகத்துக்கு போங்க, இதுதான் பிரசங்கமே. पर इस समय आओ, परमेश्वर को ढूंढो, ऐसा सब प्रचार है। ஒருவேளை நம்ம ஓவரா கேட்டு கேட்டு தான் ஓவர் ஐட்டம் போல தெரியும். क्या हम बहुत सुनकर ऐसा हम बहुत बदल गए हैं? ஒண்ணுமே கேட்காதவன் மிஸ்பால போய் நிக்கான். जो कुछ भी नहीं सुना है वो मिस्पा में जाके रुकता है। ஏராளமா கேட்கிற நாம ஏட்டிக்கு பூட்டியா நிக்கிறோம். जो बहुत हम सुनते हैं पर हम सब उलट काम करते हैं। ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சிட்டு போயிடுறோம்.
रविवार के दिन हम छोड़कर चले जाते हैं। மச்சானை பார்க்க, மாமனை பார்க்க, அவகளை பார்க்க, அவகளை பார்க்க உருட்டிடலாம், பிரட்டிடலாம். उन्हें देखना है, इन्हें देखना है करके हम कुछ भी बोल सकते हैं। நம்மளை தான் உருட்டு வர போறாரு, பரட்ட போறாரு. हमें ही परमेश्वर उल्टा करने वाला है। ஏசுரத்தன் ஜெயம். எதையும் தேவ சந்நிதியில் போய் சொல்ல பழகுவோம். कुछ भी परमेश्वर के सम्मुख में जाकर बोलने के लिए आदत रखना है। ஆலயத்தை பிரதானப்படுத்துவோம். कलीसिया को महान रखना है। இதுதான் நமக்கான மிஸ்பா. यही हमारे लिए मिस्पा है। இதுதான் தேவனுடைய ஆலயம். यही परमेश्वर के भवन है। நான் ஒன்னு சொல்றேன், நீங்க தெளிந்த தீர்மானம் எடுங்க. मैं एक कार्य कहूंगा कि आप अच्छा निर्णय लीजिए। வாழ்க்கையில எந்த தேவைக்காகவும் நான் மனுஷன்ட்ட போக மாட்டேன். मेरे जीवन में कुछ भी जरूरत होगा तो मनुष्य के पास नहीं जाऊंगा। எந்த காரியத்தையும் நான் மனுஷன்ட்ட சொல்ல மாட்டேன். किसी भी कार्य को मैं मनुष्य के पास नहीं कहूंगा। என் தகப்பன் கிட்ட சொல்லுவேன். मेरे पिता के पास कहूंगा। என் ஆண்டவர் கிட்ட சொல்லுவேன். मेरे परमेश्वर के पास कहूंगा। தீர்மானம் எடுத்து பாருங்க. ऐसा आप निर्णय लेकर देखिए। நான் பலிபீடத்திலிருந்து ஏதோ படிச்சத பிரசங்கிக்கல. मैं यहाँ जो पढ़ा है उसे नहीं प्रचार करता हूँ। வாழ்க்கையில அனுபவிக்கிறத பேசுறேன். जो मेरे जीवन में अनुभव करता हूँ उसे मैं प्रचार करता हूँ। 30 வருஷம் ஆச்சு. मैं उधार पाकर 30 साल हो गया है। ஊழியத்துக்குள்ள வந்து 25 வருஷம் मैं ஆச்சு. सेवकाई कर 25 साल हो गया है। என்னுடைய ஒரு சின்ன தேவைக்கும் நான் மனிதனிடம் போய் நின்றதில்லை. मेरे छोटे जरूरत के लिए मनुष्य के पास खड़ा नहीं रहा। அதாவது இதுக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு ஜெப குறிப்பு சொல்லுவோம் தெரியுமா? इसके लिए प्रार्थना करो ऐसा एक विनंती कहते हैं। நான் என்ன தெரியுமா யோசிப்பேன்? मैं क्या करूंगा? சிலர்ட்ட ஜெப குறிப்பு சொன்னா कुछ लोग के पास अगर विनंती बोलेंगे, மறைமுகமா என் தேவையை சொல்வதை போல இருக்கும். जो चुप कर कुछ मेरे जरूरत है उसे बोलने का समान है। இப்படி ஒரு காரியம் இருக்கு, இதுக்காக ஜெபிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோம்னா, ऐसे एक कार्य है उसके लिए प्रार्थना करो ऐसे बोलते समय, இவருக்கு தேவை இருக்கு, அதை நம்ம கிட்ட மறைமுகமா சொல்றாருன்னு அவங்க நினைச்சுப்பாங்களோ, इनके जरूरत है इसलिए वो हमसे कह रहे हैं ऐसा वो सोचेंगे। அப்படின்னு யோசிச்சுட்டு ஜெப குறிப்பு கூட சொல்ல மாட்டேன். ऐसा सोचकर मैं उनको विनंती नहीं दूंगा। அதுக்காக நீங்க ஜெப குறிப்பு சொல்லக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. इसलिए आप विनंती मत बोलो ऐसा मैं प्रचार नहीं करता। நான் ஒரு டேஷ், मैं एक डैश हूँ, லூஸ், मैं मूर्ख हूँ, இப்படியே பழகிட்டேன் நான். मैं ऐसा ही आदत हो गया है। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? क्या मैं जो बोलता हूँ आपको समझ में आता है? என்ன பொறுத்தளவுக்கு எனக்கான எதுவும் பரத்திலிருந்து தான் வர வேண்டும். मेरे लिए जो भी आना है वो स्वर्ग से ही आना है। இன்னைக்கு இந்த நன்மை எனக்கு வரணும்னு கர்த்தர் பிளான் பண்ணிட்டாருன்னா, आज ये भलाई मुझे मिलना चाहिए ऐसा परमेश्वर प्लान किया होगा। எனக்கு தெரியும் யாரு மண்டைய பொளந்தாகிலும் கொடுத்துருவாருன்னு. मैं जानता हूँ कि किसी के निमित्त भी मुझे दे देगा। அதுக்காக நாம் போய் ஒரு ஆள் மண்டைய பொளக்கணுங்கிற அவசியம் இல்லை. इसलिए मैं जाकर किसी के सिर को तोड़ना जरूरत नहीं है। பொளக்க வேண்டியவர் பொளந்து எனக்கு கொடுத்துருவார். तोड़ने वाला तोड़कर मुझे दे देगा। ஆனா என்னுடைய வேலையெல்லாம் அவரை மட்டும்தான் பார்க்கணும். पर मेरा काम है उन्हें देखना। அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். उन्हें उसे उसके ओर देखकर वो प्रकाशित हो गए। என் வாழ்க்கையில எத்தனையோ லட்சங்கள் என்னுடைய ஊழிய பயணத்துல எனக்கு தேவைகளாய் நின்றிருக்கிறது. मेरे सेवकाई के मार्ग में बहुत सारे लाखों की जरूरत था। ஒரு நாள் நான் மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணதில்லை. किसी भी दिन मैं मनुष्य के पास नहीं बोला। அது என் கரத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் சரியான விதத்தில் வந்து जब சேர்ந்திருக்கிறது. मेरे हाथ में मिलना चाहिए उस सही समय में मुझे என்ன मिलता है। ஒரு நாள் ஆண்டவர் தவிக்க விட்டதே இல்லை. किसी भी दिन मुझे परमेश्वर घबराने என்ன के लिए नहीं தனியா रखा। விட்டதே இல்லை. मुझे अकेला नहीं என்ன छोड़ा। கலங்க விட்டதே இல்லை. मुझे दुखित नहीं पहुंचाया। எனக்கு தெரியும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டனா பரலோகம் ஆடும்னு. मैं जानता हूँ कि अगर आंसू पहुंचाएगा तो என் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா मेरे आंखों से आंसू आएगा। என் கர்த்தர் எனக்காக எழுந்தருளி பயங்கரமா செயல்படுவார்னு எனக்கு तो தெரியும். परमेश्वर मेरे लिए उतर आकर बहुत भयंकर कार्य करेगा ऐसा मैं जानता हूँ। ஏன்னா எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. क्योंकि मेरे भी 2 बच्चे हैं। என் புள்ள கண்ணிலிருந்து ஒரு கண்ணி வந்துருச்சுன்னா, मेरे बच्चे के नजर से अगर आंसू आ गया, ஒரு துளி கண்ணீர் வந்துருச்சுன்னா, अगर एक बूंद पानी आ गया, அவனுக்கு அதை செய்யாம நான் உறங்க மாட்டேன். अभी उसको नहीं करते हुए नहीं सोऊंगा। ஆஃப்டர் ஆல் மனுஷன் என்னாலேயே அது முடியும்னா, मैं मनुष्य हूँ, मैं ही कर सकता हूँ, என் தகப்பனால் சகலமும் கூடும். तो मेरे पिता से सब कुछ होगा। ரெண்டாவது, दूसरा, நான் டெக்னிக்கா ஜெபம் பண்ணுவேன். मैं ऐसा प्रार्थना करता हूँ। சில விஷயங்கள்லாம் நான் ஜெபம் பண்ணும்போது, कुछ कार्यों के लिए मैं प्रार्थना करते समय, மாதிரி ஒன்னா என் பையன் என்கிட்ட கேட்டா நான் இந்நேரம் செஞ்சிருப்பேன். ये सब मेरे बेटे ने मुझसे पूछा इसलिए मैं किया रहेगा। இந்த மாதிரி ஒரு கண்ணீரோட என் புள்ள நிக்கிறத நான் பார்க்க மாட்டேன். ऐसा अगर वो आंसू से खड़ा रहेगा ऐसा मैं नहीं देखूंगा। இதை வாயை திறந்து சொல்ல மாட்டேன். ये मुंह खोलकर नहीं बोलूंगा। இந்த மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டே நான் துதிச்சிட்டு இருப்பேன். ऐसा मेरे मन में सोचकर मैं स्तुति करते रहूंगा। அவருக்கு தெரியும் நீ சரியான ஆள்ரா, என்ன நேரத்துல என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுதும் பாரு. तब वो सोचेंगे कि ये बहुत अच्छे व्यक्ति है, सही समय में सही सोचते हैं, உடனடியான பலன் வரும். जल्दी से उतर आ जाएगा। நான் அடிக்கடி சொல்லுவேன், मैं हमेशा कहता हूँ எனக்கு உங்களை விட்டா யாரும் இல்லையப்பா. मुझे आपको छोड़कर कोई नहीं है।
யாரையாச்சும் நான் போய் நிக்க முடியாது. किसी के पास जाकर खड़ा नहीं रह सकता। நான் ஊர்ல பிரசங்கம் பண்றேனே, मैं प्रचार करते रहता हूँ। நான் பிரசங்கம் பண்றது ஒண்ணு, வாழ்றது ஒண்ணா? मैं प्रचार करूंगा एक है और मेरे जीवन अलग है। நீங்க தான் செய்யணும், आप ही करना है। உங்ககிட்ட தான் நிப்பேன், आपके पास ही खड़ा रहूंगा, உங்ககிட்ட தான் சொல்லுவேன். आपके पास ही कहूंगा। வேணா நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் மனுஷங்க கிட்ட சொல்லுவேன். आप करने के बाद मैं मनुष्य के पास இப்படி कहूंगा। எனக்கு தேவை இருந்துச்சு, ऐसा मेरे जरूरत था, என் அப்பாட்ட அழுதேன், पिता से रोया, என் அப்பாட்ட நின்னேன், पिता के पास அவர் खड़ा எனக்கு रहा, சந்திச்சாரு वो मुझसे அப்படின்னு வேணா मुलाकात किए। சாட்சியா சொல்லுவனே ஒழிய ऐसा मैं उसका गवाही कहूंगा। எனக்கு ஒண்ணு வேணும்னு மனுஷன் கிட்ட நான் கேட்க மாட்டேன். पर मुझे जरूरत है ऐसा मनुष्य के पास नहीं पूछूंगा। சில சமயம் எக்ஸ்ட்ரீமாவே ஜெபிப்பேன். कुछ समय में कुछ अधिक प्रार्थना करूंगा। அப்படிலாம் நான் கேட்டக்கூடாது, वैसा सब मैं नहीं मांगूंगा, கேட்கிற நிலைக்கு நான் வந்துடக்கூடாது. मांगने की स्थिति में नहीं आना चाहिए। அப்படி ஏதாவது சம்பவிக்கிறதா இருந்தா अगर ऐसा कुछ होने वाला है என்னை இப்பவே போட்டுருங்கன்னு கூட ஜெபிப்பேன். तो मुझे अभी खत्म कर दो, ऐसा मैं प्रार्थना करूंगा। உங்களுக்கு சொல்றது புரியுதான்னு தெரியல. तो मैं बोलता हूँ आपको समझ में आता है कि नहीं। ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கம் என்ன ரொம்ப பாதிச்சிச்சு. एक सेवक के जो प्रचार है मुझे बहुत छुआ है। அவர் பிரசங்க நேரத்துல இப்படி சொன்னாரு, प्रचार के समय में ऐसे कहा, நிறைய பேர் நல்லா பிரகாசிக்கிறாங்க, ஷைன் பண்றாங்க, बहुत लोग बहुत प्रकाशित है, கர்த்தரை சார்ந்தே நிக்கிறாங்க, நல்ல ஊழியம் செய்றாங்க, நல்ல பரிசுத்தமா இருக்கிறாங்க. परमेश्वर के पास ही रहते हैं, वो अच्छे से सेवकाई करते हैं। அப்புறம் சில காலங்கள் கழிச்சு ஏதோ ஒண்ணுல விழுந்துடுறாங்க. फिर थोड़े दिन वो किसी में फंस जाते हैं। சிலர் பண ஆசையில விழுந்துடுறாங்க, சிலர் பெண் ஆசையில விழுந்துடுறாங்க, சிலர் உலக ஆசையில விழுந்துடுறாங்க, கடவுளை விட்டு தூரம் போயிடுறாங்க. कुछ लोग पैसे में, स्त्री में या दुनिया के इच्छा में गिर जाते हैं। இவரை பார்த்து நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்களாம், इन्हें देखकर कुछ लोग ऐसा कहते हैं, எச்சரிக்கையா ஓடுங்க, விழுந்துடாதீங்க, भाई आप ऐसा मत गिरो, எச்சரிக்கையா ஓடுங்க, விழுந்துடாதீங்க. आप अच्छे से என்கரேஜ்மெண்டா ஒருத்தரும் பேச மாட்டாங்களா? ऐसा कोई उन्हें तारीफ नहीं करेंगे। நல்ல பிரகாசிக்கிற ஆளு, वो अच्छे से प्रकाशित होने वाले व्यक्ति உளுந்தர हैं। போறீங்க பார்த்து ஓடுங்க, உளுந்தர போறீங்க பார்த்து ஓடுங்கனே சொல்லுவாங்களா? गिर जाएंगे इसलिए देखकर भागो, ऐसा बोलते रहेंगे। ஒரு நாள் இவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சா, एक दिन इन्हें बहुत दुखित हो गया, ஏன்னா விழுந்த ஆட்களையே இவர்ட்ட சொல்லி சொல்லி சொல்லுவாங்களா. क्योंकि जो गिरे हैं वही व्यक्ति कहते அப்ப रहेंगे। ஒரு நாள் ஜெபம் பண்ணாரா, तो एक दिन उसने प्रार्थना किया, என் ஓட்டத்தை நீங்க ஏற்கனவே உள்ளங்கையில வரைஞ்சு तो வச்சிருக்கீங்க, मैं दौड़ता हूँ उसे आपके हाथ में रच कर रखे हैं। ஒருவேளை இன்னும் 4 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு இப்பவே தெரியும். और 4 साल के बाद मैं कैसा रहूंगा आप जानते हैं। எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். मैं नहीं जानता हूँ पर आप जानेंगे। ஒருவேளை अगर ऐसा होगा, ஒருவேளை अगर ऐसा होगा 4 வருஷத்துக்கு பிறகு 4 साल के बाद நான் உங்களை காயப்படுத்துற மாதிரி मैं आपको दुखित पहुंचाने वाला जैसा பிளான்ல இருந்துச்சுன்னா कुछ योजना होगा, நீ இப்பவே எடுத்துருங்க, நான் செத்துறேன்னு சொல்லி ஜெபிப்பாரா. तो मुझे अभी खत्म कर दो, मैं मर जाऊंगा, ऐसा वो प्रार्थना நீங்க करेंगे। எப்படி அதை ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. आप कैसे उसे फील करते हो मुझे नहीं पता। என்ன ரொம்ப உடைச்சிச்சு அந்த வார்த்தை. बहुत तोड़ दिया वो शब्द ने। அப்ப வாழ்ந்தா அவருக்காகத்தான் வாழணும், तो जिएंगे तो उनके लिए जीना है, அவரை மட்டும்தான் சார்ந்து வாழணும். सिर्फ उनके पास ही जीना அவரை है। தாண்டின ஒரு வாழ்க்கை வேணாம், उन्हें पार कर कर और कोई जीवन அப்படி की जरूरत ஒரு नहीं है। வாழ்க்கை வாழவே வேணாம். ऐसा एक जीवन जीना ही नहीं है। அதுக்கு முன்னாடி இப்பவே மறுகையா செத்து போயிடலாம். उसके पहले अभी मुझे मरना है। நான் சொல்றது புரியுதா? இப்படிப்பட்ட தீரங்கள்லாம் பூமியில இருக்கிறாங்க, ऐसे लोग अभी पृथ्वी में है, ஆனா நாம அவர் பக்கமே வராம சச்சா கட்டு அடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? पर हम उनके पास नहीं आएंगे, कलीसिया को छोड़कर भागते रहेंगे तो ஹலோ, कैसा लगेगा? நான் சொல்றது ஏதாவது புரியுதா? जो मैं बोल रहा हूँ आपको समझ में आ रहा है? எதையும் தேவனிடம் சொல்லுங்கள், कुछ भी होगा तो परमेश्वर के पास बोलो, எதையும் அவரிடத்திலிருந்து மட்டும் எதிர்பாருங்கள். कुछ भी परमेश्वर से आप चाहो। நீங்க தராத ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம்ப்பா, आप नहीं देने वाला आशीर्वाद मुझे नहीं चाहिए, இப்படி சொல்லி பாருங்க. ऐसा बोलकर देखिए, அப்பதான் நிறைய ஆசீர்வதிப்பாரு. तब बहुत आशीर्वाद करेगा। உன் சிந்தனையிலே இல்லாததை கொடுப்பேன்னு சொல்றாரு, அப்புறம் எப்படி? आपकी योजना में ही नहीं होगा ऐसा वो बोल रहा है, तो कैसा होगा? ஆமெனா? எதையும் தேவனிடம் சொல்லுங்கள், कुछ भी परमेश्वर के पास बोलो, எதிரியிடம் துணிந்து நில்லுங்கள். शत्रुओं के सामना करो। இந்த 12வது வசனத்திலிருந்து 12 वचन से 28ஆம் வசனம் வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. 28 तक आप रख ஏற்கனவே அந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டேன். मैं उस घटना को बोल அந்த दिया। அம்மோனியா ராஜா கிட்ட துணிந்து நிக்கிறாரு எப்தா. उस अम्मोनी राजा के सामने वो हिम्मत से खड़ा रहता है। இஸ்ரவேல்ல ஒருத்தனுக்கு இல்லாத தைரியம் எப்தாவுக்கு மட்டும். इस्राएल में किसी के पास जो हिम्मत नहीं था वो यिप्ता के अंदर रहा। எப்படி? कैसा था?
இவதான் எப்பொழுதுமே மிஸ்பாவுல நிக்கிறாளாச்சே, क्योंकि ये हमेशा ही मिस्मा में कड़ा எப்பவும் தேவ பிரசன்னத்துல நிக்கிறவராச்சே, हमेशा परमेश्वर के सम्मुख में खड़ा रहता எதையும் है। தேவனிடத்துல சொல்றவன் कुछ भी होगा तो परमेश्वर से कहता है, எதிரி கிட்ட துணிஞ்சுதான் நிப்பா। तो शत्रुओं के सामना करेगा। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? जो मैं बोलता हूँ आपको समझ में आता है। மனுஷனை எதிர்பார்க்கிறவன் தான் பயந்தாங்கொள்ளியா இருப்பான், जो मनुष्य को चाहता है वो डरते रहेगा। மனுஷனை நம்புறவன் தான் தைரியம் இல்லாதவனா இருப்பான்। जो मनुष्य को भरोसा करता है उसके पास हिम्मत नहीं होगा। இவன் A to Z எல்லாமே மிஸ்பா தான், ये पहले से अंत तक वो सभी मिस्पा में ही மிஸ்பா है। மிஸ்பா மிஸ்பா மிஸ்பா। सब कुछ मिस्पा में ही है। அவனுக்கு வேற எதை குறிச்சும் எவனை குறிச்சும் பயம், उसे किसी कार्य के बारे में किसी के बारे में डर नहीं है। பயமில்லை, डर नहीं है। எதிரியிடம் துணிந்து நிற்கிறான்। शत्रुओं के सामने खड़ा रहा। கர்த்தர் இன்றைக்கு சத்துருக்களுக்கு முன்பாக துணிஞ்சு நிக்கத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார்। शत्रुओं के सामने हमें सामना करने के लिए परमेश्वर खड़ा किया இது है। அதிகமா சத்துருக்கள் சபையோடு யுத்தம் பண்ணுகிற காலம்। अभी शत्रुओं कलीसियाओं के लिए युद्ध करने वाला एक பல समय है। கோணத்துல இன்னைக்கு சாத்தான் நம்மளோட யுத்தம் பண்றான், बहुत सारे प्रकार से शैतान हमारे साथ युद्ध करता है। பிரச்சனைகளை கொடுத்து யுத்தம் பண்றான், समस्या को देखकर युद्ध करता है। உலகத்தை காட்டி யுத்தம் பண்றான், दुनिया को दिखाकर युद्ध करता है। பொருளாசையை காட்டி யுத்தம் பண்றான், चीजों के लालच देकर युद्ध தேவைகளை करता है। காட்டி யுத்தம் பண்றான், जरूरत को दिखाकर युद्ध करता है। பலவீனங்களை கொடுத்து யுத்தம் பண்றான், कमजोरी देकर युद्ध करता है। இச்சைகளை காட்டி யுத்தம் பண்றான், इच्छाओं को दिखाकर वो युद्ध करता இது है। எல்லாத்துக்கும் மேல சத்துருக்களை எழுப்பி யுத்தம் பண்றான்। इससे भी ज्यादा பல शत्रुओं को उठाकर கோணத்துல இன்றைக்கு நம்மோட யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான்। बहुत सारे प्रकार से वो हमारे साथ युद्ध कर रहा है। நாம வளர்ந்துட கூடாது, हम नहीं बढ़ना है, நம்ம பிரகாசிக்க கூடாது, हम प्रकाशित नहीं रहना சபை है, பெருகிற கூடாது, कलीसिया नहीं बढ़ना தேவ है, திட்டம் நம்ம வாழ்க்கையில நடந்துட கூடாது। परमेश्वर का इच्छा हमारे जीवन में पूरा नहीं இதுதான் होना है। பிசாசோட நோக்கம்। ये शैतान के निर्णय है ஆனா அவனுக்கு பயப்படணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது। और उसको डरने का आवश्यक हमारे पास नहीं है। ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எதிராக துணிந்து நிற்போம்। हर एक दिन उनके विरुद्ध हम हिम्मत से खड़ा रहना है। யாக்கோபு 4:7 சொல்லுது, याकूब 4:7 में लिखा है, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், शैतान के लिए आप युद्ध करना है, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்। तब वो आपको छोड़कर भाग जाएगा। ஐயோ பிசாசு எனக்கு பிரச்சனை பண்றான் பாஸ்டர், பிசாசு படாத பாடுபடுத்துறான் பாஸ்டர், இப்படின்னே புலம்ப கூடாது। शैतान समस्या दे रहा है पासवान, ये सब बोलकर हमेशा घबराना नहीं। அதை செய்யறதுக்கு தான் சாத்தான வச்சிருக்கு, उसे करने के लिए ही शैतान को रखा है। அதை கூட செய்யலனா அவன் சாத்தானே கிடையாது। अगर वो भी नहीं करेगा तो वो शैतान ही नहीं है। ஒன்னு சொல்லவா, சாத்தான் அவன் வேலையை சரியா பாத்துக்கிட்டு இருக்கான்। मैं कहूंगा कि शैतान अपने काम को ठीक से कर रहा है। அவன மாதிரி பிஸியான ஆளு உலகத்துல கிடையவே கிடையாது। उसके जैसा बिजी व्यक्ति कोई है ही नहीं। எத்தனை கோடிகள் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், इतने करोड़ों में हम परमेश्वर को स्तुति करते हैं, அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளும் குடைச்சல் கொடுக்கறான் பாருங்க। उतने लोगों को हमेशा समस्या देते रहता है। அப்ப எவ்வளவு பிஸியா இருக்கான் பாருங்க। तो कितना व्यस्त है, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ப்ராப்ளம் கொடுக்கறான்। हर एक दिन नया नया समस्या देता है। அப்ப சோ பிஸி அவன்। तो बहुत व्यस्त है। நம்மப்பா हमारा पिता அவனை விட பிஸியானவர்। उससे भी व्यस्त है। அவர் தூங்குறதும் இல்லையாமா, உறங்குறதும் वो இல்லையா। सोता भी नहीं है। உறங்குற ஒரே குரூப், सोने वाला सिर्फ एक ही झुंड है। இப்படி முறைச்சு பார்த்தா दूर कर देखेंगे சாத்தான் तो அவன் வேலையை சரியா செய்யறான், शैतान अपने काम को ठीक से करता है। சர்வ வல்லவர் அவர் வேலையை சரியா செய்யறாரு। सर्वशक्तिमान अपने काम को ठीक से करता है। கொடுத்த வேலையை சரியா செய்யாத ஒரே குரூப் சபைதான்। जो काम दिया गया है उसे ठीक से नहीं करने वाला सिर्फ एक ही झुंड है, वो कलीसिया है। அம்மா தொட்டதுக்கெல்லாம் தொட நடுங்கிட்டு இருந்தா, பாஸ்டர் பாஸ்டர் இதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது, அது 10 வருஷம் ஆகுது, அது 12 வருஷம் ஆகுது, நான் தான் சபையில சீனியர், ஆனா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை। कलीसिया में सीनियर हूँ पर मुझे वो समस्या है, ये समस्या है, मेरे लिए प्रार्थना कीजिए पासवान। சாத்தானோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி शैतान के साथ युद्ध करने के लिए हमारे पास बल होने के लिए தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்। परमेश्वर के எபேசியர் 6, 13, 14, 12 வசனங்கள்ல வாசிக்கிறோம்। इफिसियों की किताब में हम पढ़ते हैं, சத்துருவோடு எதிர்த்து நிற்கணும்। शत्रुओं के साथ हमें लड़ना है। சரி பாவம், நீங்க அங்கேயும் போவனா இங்கேயே இருங்க, நியாயாதிபதிகள் 11 இருங்க, தோத்திரம்। ஏன் எப்தா எதிரிக்கு துணிஞ்சு நிக்கிறான்னா, क्यों यिप्ता शत्रुओं के साथ लड़ता है? 2 விஷயம்। 2 कार्य है। தேவ வார்த்தையால் நிரம்பியவன்,
परमेश्वर के शब्द से भरा हुआ है, தேவ ஆவியால் நிரம்பியவர். परमेश्वर के आत्मा से भरा हुआ है। பாருங்க, அந்த அம்மோனிய ராஜா கிட்ட अम्मोनी राजा के पास மோசேயின் நாட்கள்ல நடந்ததெல்லாம் சொல்றான். मूसा के समय में जो हुआ है वो सभी कार्य को कहता है। இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல நடந்து வந்த கதையெல்லாம் சொல்றான். इस्राएली लोग जब ये जंगल में चलकर आ रहे थे वो सभी அவனுக்கு घटनाओं को எல்லா कहता है। வசனமும் மண்டைக்குள்ள இருக்கு. तो सभी वचन उसको मन के अंदर है, எல்லா வார்த்தையும் இருதயத்துல இருக்கு. सभी शब्द उसके हृदय में है। அப்ப தேவனுடைய வார்த்தையால நிறைஞ்சிருந்தாரு. யாரு? परमेश्वर के शब्द से भरा हुआ था எப்தா. यिप्ता, அதனாலதான் அவனுக்கு தைரியம். इसलिए उसके पास हिम्मत था। 29வது வசனம் சொல்லுது, 29 में लिखा है, கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். परमेश्वर की आत्मा यिप्ता के ऊपर उतर गया, தேவ ஆவியினால நிரம்பி இருந்தார். परमेश्वर के आत्मा से भरा गया है। ஒன்னு தேவ வார்த்தை, पहले परमेश्वर के शब्द, இன்னொன்னு தேவ ஆவி. फिर परमेश्वर की आत्मा। இந்த ரெண்டுலயும் யார் நிறைஞ்சிருக்கிறாங்களோ दोनों में जो भरा होगा அவங்க தைரியம் உள்ளவர்களாகத்தான் वो இருப்பாங்க. हिम्मत से ही रहेंगे। ஆமென் சொல்லுங்க. आमेन। நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயம் எல்லாத்தையும் வார்த்தையால ஸ்டோர் பண்ணணும். हमारे सोच को, हमारे हृदय को शब्दों से भरना है। நான் ஒன்னு சொல்றேன், வேதத்தை நீங்க மணிக்கணக்கா வாசிச்சு பழகுங்க. मैं एक कार्य कहूंगा कि आप शास्त्र को बहुत सारे घंटों से पढ़कर देखिए। நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிச்சுக்கிட்டே இருங்க. जब समय मिलेगा आप बाइबल पढ़ते रहो, வசனத்தை உள்ள இருத்திக்கிட்டே இருங்க. वचन को आपके हृदय में रखते रहो। எந்த பிரச்சனைக்கும் துள்ளி அளவு கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. किसी भी समस्या के लिए आप डरेंगे नहीं। ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது வேதத்தின் சம்பவங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். हर एक समस्या आते समय शास्त्र की घटनाओं आपके मन में होगा। கர்த்தர் வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்துவார். परमेश्वर शब्दों को याद दिलाएगा, அந்த வார்த்தையை பேச वो வைப்பார். शब्द को बोलने के लिए அந்த रखेगा, வார்த்தையை அறிக்கை பண்ண வைப்பார். वो शब्द को कबूल करने के लिए உங்களுக்கு मदद முன்னால करेगा। மலை மாதிரி இருக்கிறதெல்லாம் உடைஞ்சு சுக்குநூறா जो போயிடும். आपके सामने पर्वत के समान है वो सब टूट जाएगा। பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க. पवित्र आत्मा में भरते रहो, எப்பவும் ஆவியில நிரம்புங்க. हमेशा आत्मा में भरते रहो। ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போதுதான் ஆவியில நிரம்பணும்னு இல்ல. रविवार के दिन में परमेश्वर की आत्मा में भरना है ऐसा नहीं है। வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, என்ன காரியத்தில் நீங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவியில நிறைந்திருங்க. தோத்திரம். काम में जाते समय, स्कूल में जाते समय पवित्र आत्मा से भरकर ही रहना है। ஆவியில நிறைஞ்சே பாத்திரம் விளக்கலாம். आत्मा में भरकर आप बर्तन धो सकते हैं, ஆவியில நிறைஞ்சே சோறு சமைக்கலாம். आत्मा में भरकर आप खाना बना सकते हैं, ஆவியில நிறைஞ்சே ரசம் வைக்கலாம். आत्मा में भरकर आप रसम कर நீங்க सकते हैं। அபிஷேகத்துல ரசம் வச்சு பாருங்க. अभिषेक में रसम बनाकर देखिए, உலகத்திலே ரசம் வைக்கிறதுல நம்பர் 1 நீங்கன்னு ஆயிருவீங்க. दुनिया में ही आप रसम रखने में एक बड़ा व्यक्ति बन जाएंगे। சண்டை வீட்டுல வருதா, आपको झगड़ा हो रहा है घर में, அந்நேரம் போல ஆவியில நிறைங்க. उस समय में आप आत्मा में भर जाओ, 2 அந்நிய பாஷை பேசுங்க. अन्य भाषा बात करो। புருஷன் பயந்து ஓடுறவர் அதுக்கப்புறம் சண்டைக்கே வர மாட்டார். पति भाग जाएंगे, अभी कभी भी समझ झगड़ा करने के लिए नहीं आएंगे। நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? जो मैं आपको बोल रहा हूँ आपको समझ में आता है। ஓவர் டென்ஷன் ஆகுற சூழ்நிலை வருதா, ज्यादा समस्या और टेंशन होने वाला समय आता है, 2 அந்நிய பாஷை பேசுங்க, சரியாயிரும். अन्य भाषा बात करो, ठीक हो जाएगा। பலவீனம் வருதா, कमजोर हो रहा है, தலைவலி வருதா, सिर दर्द करता அந்நிய है, பாஷை பேசுங்க, சரியாயிரும். अन्य भाषा बात करो, ठीक हो ஆவியில जाएगा। நிரம்பி பாருங்க, சரியாயிரும். आत्मा में भरकर देखिए, ठीक हो जाएगा। ரூமுக்குள்ள 2 முறை 4 முறை நடங்க, அபிஷேகத்துல நிரம்பி சரியா போயிரும். 3 बार 4 बार आप चलकर देखिए, वो सब ठीक हो जाएगा। இருக்கீங்களா? எனக்கு பிரச்சனை எல்லாம் வரும்போது என்ன செய்வேன்? मुझे समस्या होते समय क्या करूंगा? உங்களுக்கு பிரச்சனை வருமான்னு கேக்குறீங்களா? क्या आपको समस्या आएगा ऐसा आप प्रश्न पूछेंगे? ये வேற 1 2 கர்த்தருக்கு தோத்திரம். एक है या 2 है? நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒவ்வொரு விசுவாசியுமே ஒரு பிரச்சனை தானே. मैं जैसा देखा हूँ हर एक विश्वासी मेरे लिए समस्या है। நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். मैं आपको नहीं कहता हूँ, मैं ऐसा ही कहता हूँ। ஒரு விசுவாசி குடும்பம்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அந்த குடும்பம் மட்டும்தான் பிரச்சனை. एक विश्वासी मतलब एक परिवार, वो ही समस्या है। எங்களுக்கு எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை குடும்பமும் பிரச்சனை. हमें कितना परिवार है उतना परिवार की समस्या है। ஒரு விசுவாசி இங்க உட்கார சொன்னா மரத்து மேலே உட்கார்ந்துருக்கும். एक विश्वासी को नीचे बैठने के लिए बोलते समय वो पेड़ के ऊपर चढ़ जाता है। ரெடி பண்ணி சரி பண்ணி இறக்குறதுக்குள்ள ஒரு குடும்பமே ஏறி உட்கார்ந்துக்கும். उसे ठीक कर कर नीचे बुलाते समय एक परिवार ऊपर चढ़ जाता है। அதை லெவல் பண்ணி அதுக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் படாத பாடுபட்டு கரெக்ட் பண்ணி கீழே இறக்குனா ஒரு கிராமமே உட்கார்ந்துக்கும். फिर मेहनत कर कर वो परिवार को नीचे उतरने के बाद एक पूरे गांव बैठ जाता है। இதுக்கடல எங்க குடும்பத்தையும் பார்க்கணும், उसके बीच में हमारे परिवार को भी देखना है, எங்க சரீரத்தையும் பார்க்கணும், हमारे शरीर को भी देखना அவர் है, கொடுத்த ஊழியத்தையும் பார்க்கணும், जो उन्हें दिया है वो सेवकाई को देखना இதுக்கடல है। நாங்க ஜெபமும் பண்ணணும், इसके बीच में प्रार्थना भी இதுக்கடல करना நாங்க है, பைபிளும் படிக்கணும், इसके बीच में बाइबल भी पढ़ना உங்களுக்கு है, வார்த்தையும் கொண்டு வரணும். आपको वचन को भी लेकर आना है। அதிக ஆக்கினை அடைவோம் என்று உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. आग में बढ़ने के लिए आप हमेशा बोध देने वाले नहीं बनना है। அந்த ஆக்கினை அங்கதான்
நினைச்சா இங்கேயே இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். वहाँ ही ऐसा है, ऐसा बोलते समय यहाँ भी वैसा ही है। பிரச்சனை வரும்போது என்ன செய்வேன்னா, समस्या आते समय मैं क्या करता हूँ, பிரச்சனையும் சேர்த்து ரூமுக்குள்ள இழுத்துட்டு போயிருவேன். समस्या को भी मैं छीन कर लेकर जाता हूँ, खींच कर लेकर பிசாசையும் जाता உள்ள हूँ। கூட்டு போய் கதவை லாக் பண்ணிடுவேன். शैतान को भी अंदर लेकर जाकर कमरे को बंद कर देता हूँ। ஆமா, இப்ப நானு பிசாசு இயேசு 3 பேரும் உள்ள இருப்போம். मैं शैतान और यीशु 3 लोग कमरे के अंदर கொஞ்ச रहेंगे। நேரம் 2-3 பாட்டை பாடி ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷை பேசுவேன். थोड़ी देर में गीत गाकर मैं आत्मा में भरकर अन्य भाषा बात करूंगा। இப்ப அப்படி பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிடும். ஒரு 10 பேர் சிக்கனா போட்டுலாங்கிற மாதிரி எனர்ஜி ஆயிரும். अब बहुत सारे बल मिल जाएगा, 10 लोग मिल गए तो उन्हें मार डालेंगे, ऐसा बल आ जाएगा। அப்ப பிசாசை பார்த்து சொல்லுவேன், तब शैतान को देखकर कहूंगा, ஏண்டா என்ன இப்படி பாடா படுத்துற நீ? तू क्यों ऐसा मुझे बहुत दर्द देते रहता எத்தனை है? முறை பட்டாலும் உனக்கு புத்தி வர மாட்டேங்க. कितने बार मार खाएगा तो भी तुझे अक्ल नहीं मिलता। டென்ஷன்ல இயேசுவின் நாமத்துல சுவரை ஓங்கி ஒரே உத பிசாசை உதைக்கிற நினைச்சுக்கிட்டே உதைப்பேன். शैतान को मैं लात मार रहा हूँ ऐसा सोचकर मैं दीवार को लात मारूंगा। பிரச்சனையை சொல்லி சொல்லி உதைப்பேன். समस्या को बोल बोल कर लात मारूंगा। எனக்கா தோணும் பிசாசு என்ன உற்று உற்றுங்கிற வரைக்கும் உதைக்கிறது. शैतान मुझे छोड़ दो ऐसा बोलने के उस समय में मैं लात मारते रहता हूँ। லெட்ஸ் கோ அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன். फिर कमरा खोल कर जाएंगे ऐसा हम खोल देते हैं। ஐயோ, அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் பயங்கர ரிலாக்ஸா இருக்கும். फिर 6 महीना बहुत खुशी से रहेंगे। அப்புறம் 6 மாசத்துக்கு பிறகு வருவானான்றீங்களா? फिर 6 महीने के बाद आएगा ऐसा आप बोलेंगे? அவனுக்கு தான் கிடையாதுல்ல, வருவான் தோத்துரும். अभी उसके पास नहीं है तो அவன் आएगा। வந்தா தானே பழையபடி நம்ம அந்த ரூம் அனுபவத்துக்குள்ள போவோம். वो आएगा तो ही फिर हम उस कमरे के अनुभव के अंदर जाएंगे। கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி ஒரு மகிமையான லைஃப் எதுவுமே கிடையாது. मसीह के जीवन के जैसा महिमा भरा हुआ जीवन कोई है ही नहीं। சாகச வாழ்க்கை. சங்கடம் வரும், समस्या आएगा ஆனா சாதனை. पर उसमें साधना करेंगे। சோதனை வரும், परीक्षा आएगा ஆனா சாதனை. उसमें साधना करेंगे। வேதனை வரும், वेदना आएगा ஆனா சாதனை. उसमें साधना करेंगे। இது வந்தா தான் ये आते समय அவர் நம்ம கூட இருக்கிறது தெரியும். वो हम मेरे पास है ऐसा हम அது ஒரு जानेंगे। அர்த்தம் உள்ளதா இருக்கும். वो अर्थ भरा हुआ होगा। எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா कुछ समस्या नहीं होगा तो வாழாம செத்து போயிடலாம், தோத்தம். हम नहीं जिएंगे, हम मर जाएंगे। ஹலோ, நான் சொல்றது புரியுதா? जो मैं बोल रहा हूँ आपको समझ में आ रहा தேவ है? வசனத்தால் நிரம்புங்கள், परमेश्वर के शब्द से भर தேவ जाओ, ஆவியால் நிரம்புங்கள், परमेश्वर के आत्मा से भर जाओ, எதிரியிடம் துணிந்து நில்லுங்கள். शत्रुओं के सामने हिम्मत से खड़ा रहो। கடைசி காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். अंतिम कार्य बोलकर समाप्त करूंगा। எடுத்த தீர்மானங்களை जो நிறைவேற்று. निर्णय आपने लिया है उसे पूरा करो। 30ஆம் வசனத்திலிருந்து படிச்சா 30 वचन से पढ़ते समय யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னால எப்தா தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. युद्ध के लिए जाने के पहले वो इब्ता परमेश्वर से प्रार्थना करता है। ஆண்டவரே, நான் அம்மோன் புத்திரரை ஜெயித்து சமாதானத்தோடு திரும்பி வந்தார். परमेश्वर में अम्मोनियों को मारकर मैं जीत से आऊंगा तो என் வீட்டிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ जो मेरे घर से बाहर मेरे सामने निकल कर आएगा அதை உமக்கு சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுப்பேன்னு ஜெபம் பண்றார். उसे मैं बलि चढ़ा दूंगा ऐसा वो प्रार्थना करता है। எது எது மாதிரி வந்துச்சு? क्या उनके सामने आया? மகா उनके बेटी, ஒத்த பொண்ணு தோத்துறான். एक बेटी थी। நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? हम रहेंगे तो क्या करेंगे? அடி பொறுத்தனே தப்பா பண்ணி விட்டோம்டா. हमने गलत मन्नत कर दिया है। அதனால என்ன? उसमें क्या है? இரக்கமுள்ளவர். वो बहुत दया से भरा हुआ है। ஜெபம் பண்ணி மாத்திருவோம் பெண்ண. प्रार्थना कर कर बदल देंगे। மனதுருக்கம் உள்ளவரே, दया करने वाला परमेश्वर है அப்படின்னு உருக்கமா ஜெபம் பண்ணி பிளான என்ன செஞ்சிருவான்? மாத்திருவோம். ऐसा प्रार्थना कर कर प्लान को बदल देंगे। சிலர் என்ன சொல்றாங்க? कुछ लोग क्या बोल रहे हैं? பண்ணுன பொறுத்தனைய ஞாபகத்துல வச்சா தானே மாத்தணும். जो मन्नत उन्हें याद रहेगा तभी उसे बदल सकते हैं। மைண்ட்லயே வச்சுக்கலன்னா பிற என்னத்துக்கு நம்ம மாத்திட்டு கிடக்கணும்? वो याद ही नहीं रखेंगे तो क्यों उसे बदलना है? எல்லாம் பண்ண பொறுத்தனே எனக்கு ஞாபகமே இல்லை. जो मैंने मन्नत किया था वो अभी याद नहीं है। 1-2 பண்ணியிருந்தா ஞாபகம் இருக்கும். 1-2 किया रहेगा तो याद रहेगा। இஷ்டத்துக்கு அள்ளி விடுறதுன்னு इच्छाओं में बढ़कर हम बेच देते हैं। மாசம் மாசம் பொறுத்தனை, महीने भर हम मन्नत करते रहते हैं। ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பொறுத்தனை, प्रार्थना करते समय हम मन्नत करते रहते பிரசங்கம் हैं। கேட்ட உடனே பொறுத்தனை, प्रचार सुनने के बाद मन्नत करते हैं। புது வருஷத்துல புது 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 பொறுத்தனை. नया साल में नया 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 मन्नत करते रहते हैं। புது வருஷம் ஆராதனையில எல்லா நேரமும் ஆண்டவர் அங்கதான் இருப்பாரு. नया साल के आराधना में परमेश्वर वही இப்பொழுது रहेगा। நாம் புதிய தீர்மானங்களை எடுப்போமா பாருங்க. अभी हम नया निर्णय लेंगे सब हम बोलते हैं। அவர் அப்படியே படியில இறங்கி போயிட்டே இருப்பாரு. तभी वो सीढ़ी में उतर कर जाएंगे। புழுகாண்டி குறுப்புகடா, புது
புது பொருத்தனை எடுக்க போதுகடா, கிளம்பிடுவோம். नया एक निर्णय लेने वाले हैं, हम चले जाएंगे। ஏன் ஏற்கனவே எடுத்த ஒண்ணுமே இது வரைக்கும் நிறைவேற்றல, क्योंकि जो वो लिए थे उसे कभी पूरा नहीं किया है। இதுல வேற புது பொருத்தனையா, इसमें एक नया निर्णय लिए हैं, புழுகாண்டிகளா தோத்தரும் அப்படின்னு கிளம்பிடுவாரு. ऐसे वो चले जाएंगे। யோசித்து பாருங்க, எத்தனை தீர்மானங்கள் எடுத்து ஒன்னு நிறைவேற்றி இருக்கான். एक निर्णय लेकर क्या हम उसे पूरा किए हैं? சும்மா வேற இருக்கிறது கிடையாது. वो शांति से भी हम नहीं நான் रहेंगे। 2 அதிகாரங்கள் படிப்பேன், तो अध्याय पढ़ूंगा, அவர் 2 நான் 4 அதிகாரங்கள் मैं படிப்பேன். 4 अध्याय இவன் पढ़ूंगा, 4 நான் 7 அதிகாரம் படிப்பேன். मैं 7 अध्याय पढ़ूंगी। மற்ற ஆளுகளோட சண்டை போட்டு வீம்புக்குனே பொருத்தனைய கூட்டுறது, अभी दूसरों के साथ झगड़ा कर कर हम मन्नत நான் को 1 बढ़ाते மணி रहते நேரம் हैं, ஜெபிப்பேன். उनके जैसा प्रार्थना करूंगा। அவர் சொல்வார், ஒழுங்கா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணு நீ தோத்துறோம். 10 मिनट आप अच्छे से प्रार्थना करो, ऐसा बोलेंगे। நான் வாரம் வாரம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டு வருவேன். मैं हफ्ता भर में आत्मा को बढ़कर लेकर आऊंगा। நீ தானே அந்த குடும்பத்தெல்லாம் விரட்டினது, பிறகு ஒரு ஆளா கொண்டு வரன்ற தோத்துறோம். आप वो परिवार को भगा दिए तो एक एक व्यक्ति जैसा लेकर आएंगे, ऐसा बोल रहे முடிஞ்ச हैं। வரைக்கும் இது வரைக்கும் சர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு 7 குடும்பத்தை வெளியில விரட்டி இருக்க. आप ऐसा 7 परिवार को भगा दिए हैं कलसिया से। வாரம் ஆத்துமா கொண்டு வரையா, तो हफ्ते भर आप आत्मा को लेकर आएंगे, வருஷத்துக்கு ஒரு ஆத்துமா கொண்டு வா போதும். साल में एक व्यक्ति को लेकर आओ, काफी है। எத்தனை பொருத்தனைகள் நிறைவேற்றலையே, कितना मन्नत है उसे पूरा नहीं किए हैं। ஒரு பிரசங்கம் கூட விடுறதில்ல, எல்லாம் கையை தூக்கி ஒப்பு கொடுக்கிறது. एक प्रचार भी नहीं छोड़ेंगे, सभी इसमें हाथों उठाकर हम सौंप देते हैं। எங்க ஊர்ல கிளவிகள்லாம் சொல்றது, हमारे गांव में बूढ़े कहते हैं, யார் ஒப்பு வைக்கிறீங்கன்னு கேட்டா, कौन सौंपेंगे ऐसा बोलते समय, நான் உப்பு வைக்கிறேங்க, நீங்க உப்பு வைக்க வேணாம், हम सौंपेंगे ऐसा बोलेंगे। ஒப்பு வைக்க சொன்னா உப்பு வைக்கதான் கிளவி தோத்துறோம். சரி, வாரம் ஒப்பு கொடுக்குறீங்களே, அப்புறம் ஏன் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க? हफ्ते भर आप सौंपते रहते हैं तो क्यों उसको पालन नहीं करते हैं? அதுக்கு என்ன தெரியுமா பதில்? उसके लिए क्या उत्तर है? நாங்க ஒப்பு கொடுத்த மாதிரி சரியாயிட்டோம்னா, हम अगर जैसा सौंपे थे वैसा हम ठीक हो நீங்க जाएंगे। அடுத்த வாரம் பிரசங்கத்துக்கு என்ன பண்ணுவீங்க? तो अगले हफ्ता आप प्रचार के लिए क्या करेंगे? உங்களுக்கு பாயிண்ட் இல்லாம போயிரும்ல. आपको पॉइंट नहीं मिलेगा। உங்களுக்காக தான் நாங்க இப்படி இருக்கோம். आपके लिए ही हम ऐसा है। நாங்க இப்படி இருந்தா தான் வாரம் நீங்க பாயிண்டா பேசலாம். आप ऐसा रहेंगे तो ही हम पॉइंट ऐसा बात कर सकते हैं। ராஜா இப்படி ஆளுகள்ட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டாரு, தோத்துறோம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, आज परमेश्वर कहता है, பெத்த மகளை பண்ணின பொருத்தனையின்படியே ஒப்பு கொடுத்தவர் எப்தா. जन्म किया वो बेटी को जैसा उसने मन्नत किया था वैसा उसने, யாக்கோபு தன் பொருத்தனையை நிறைவேற்றினார், याकूब अपने मन्नत को पूरा किया, அன்னாள் தன் பொருத்தனையை நிறைவேற்றினார், अन्ना अपने मन्नत को पूरा किया, யோனா பொருத்தனை பண்ணி செபித்தார், योना मन्नत कर कर प्रार्थना किया, இங்கே எப்தா பொருத்தனையை जहाँ நிறைவேற்றினார். इब्ता मन्नत को पूरा किया। இன்னைக்கு ஒரு தீர்மானம், अभी एक निर्णय, பரவாயில்ல நிறைய தீர்மானம் எடுத்துட்டோம், தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம், बहुत सारे निर्णय ले लिए, उसे फेंक देंगे। आज एक निर्णय, अभी से परमेश्वर, நான் தீர்மானிக்கிறபடி வாழுவேன்பா. जैसे मैं निर्णय लेता हूँ वैसे मैं जीऊंगा। நான் எடுக்கிற தீர்மானத்துல உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. जो निर्णय में लेता हूँ उसमें मैं स्थिर रहने के लिए मुझे मदद कीजिए परमेश्वर। உமக்கு உகந்த வாழ்க்கைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. आपके योग्य जीवन के लिए मैं स्वीकार करता हूँ உங்களை परमेश्वर। அர்ப்பணிச்சு பாருங்க. ऐसा अर्पण कर कर देखिए, கர்த்தர் இன்றைக்கு எல்லாத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर सभी कार्य को आपके हाथों में सौंप देगा।